வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. கதையின் தலைப்பு கோட்டைக்குள் செல்லாதே. அத்தியாயம் 1. சித்தார்த்தின் வருகை. இரவு நேரம். காற்று வீசிக்கொண்டு இருந்தது. மரத்திற்கு அடியில் கீழே விழுந்து கிடக்கும் காய்ந்த சருகுகள் காற்றில் நகர்ந்து மெல்லிய சலசலப்பு ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தது. அன்று பௌர்ணமி. சந்திரனின் வெண்ணிற கதிர்களால் அந்த மங்களாபுரமே வெள்ளி போல் ஜொலித்து கொண்டிருந்தது. மங்களாபுரத்து கோட்டையின் கோபுரம் அந்த வெண்ணிலவை தொட்டுவிடும் அளவிற்கு உயர்ந்து நின்றது. அந்த இருள் வேளையில் நிலவின் வெண்ணொளியில் மங்களாபுரத்து கோட்டையை பார்ப்பவர்களுக்கு ஏதோ விசித்திரமான ராட்சசன் நிற்பது போல் தோன்றும். ஒரு காலத்தில் பார்ப்போர் வியக்கும் வண்ணம் மிகவும் பிரம்மாண்டமாயிருந்தது அந்த மங்களாபுரம் கோட்டை. ஆனால் இன்று எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழுந்து விடலாம் என்ற நிலைமையில் பல இடங்களில் விரிசல்கள் விழுந்திருக்கிறது. சுவர்களில் பாசி படிந்திருக்கிறது. ஆனால் அந்த கோட்டையின் உயர்ந்த கோபுரம் மட்டும் அன்றுபோல் இன்றும் கம்பீரமாக விளங்கி கொண்டு இருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மங்களாபுரத்து கோட்டையை ராஜா வீரநாராயணன் ஆட்சி செய்து வந்தார். அன்பும் அதிகாரமும் கலந்த அவருடைய ஆட்சியில் மங்களாபுரத்து மக்கள் செழிப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த கோட்டையை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை அது ஒரு இடிந்த கோட்டை மட்டுமல்ல, சாபம் நிறைந்த கோட்டையும் கூட. அந்த கோட்டையில் பல மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்திருக்கிறது. அதனை அறிந்து கொள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் அந்த கோட்டைக்குள் சென்றார்கள். ஆனால் ஒருவர் கூட இன்று வரை உயிரோடு திரும்பி வரவில்லை. அந்த கோட்டைக்குள் பல சுரங்க பாதைகள் உள்ளன. உள்ளே ஆராய்ச்சி செய்ய போனவர்களில் யார் யார் எந்தெந்த சுரங்க பாதைகளில் திக்கி திணறி உயிரை விட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கோட்டையின் அருகே செல்லவே அந்த மங்களாபுரத்து மக்கள் பயந்தார்கள். ஆனாலும் அந்த கோட்டைக்குள் இருக்கும் மர்மத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் அந்த கிராமத்து மக்களுக்கு இருக்கத்தான் செய்தது. ஆண்டுகள் பல சென்றன. மங்களாபுர கோட்டையும் அதன் மர்மமும் நீண்ட ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதனால் அந்த மங்களாபுரம் கோட்டையை பற்றி தெரிந்து கொண்டு அதனை ஆவணப்படுத்த வேண்டும் என்று அரசாங்க அதிகாரிகள் முடிவெடுத்தார்கள். அதற்காக கவர்மெண்ட் ஹெரிடேஜ் ப்ராஜெக்டில் பணிபுரியும் யங் ஆர்கியாலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த்தை மங்களாபுரம் கோட்டைக்கு அனுப்பி வைத்தார்கள். டாக்டர் சித்தார்த் 28 முதல் 30 வயதிற்குள் இருக்கும் ஒரு யங் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் சென்னையில்தான். வெளிநாட்டில் ஆர்கியாலஜி படித்தார். சிறு வயதில் அவருடைய பாட்டி அவருக்கு பல வரலாற்று கதைகளையும் பல புராண கதைகளையும் சொல்லியிருக்கிறார். அதனை கேட்டு வளர்ந்த சித்தார்த்திற்கு வரலாற்றின் மீது தீரா பற்று ஏற்பட்டது. அதனால் ஒவ்வொரு ஊருக்கு என்று இருக்கும் தனிப்பட்ட பிரத்யேகமான வரலாறுகளையும் புராண கதைகளையும் தெரிந்து கொள்ள விரும்பினார். காலப்போக்கில் அந்த விருப்பம் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. அதன் விளைவு ஆர்கியாலஜி படிப்பை தேர்ந்தெடுத்தார். நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற கோவில்கள், கோவில் கல்வெட்டுக்கள், புறக்கணிக்கப்பட்ட கவனிப்பற்றிருக்கும் வரலாற்று தலங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்து மறைந்திருக்கும் ரகசியங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். பயம் அறியாதவர், பேய் மூட நம்பிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்காதவர், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டார். நிதானமாக யோசித்து அமைதியாக சிந்தித்து எதையும் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு குறிப்பையும் எழுதுவார். அப்பேற்பட்ட சித்தார்த்தை அரசாங்கம் மங்களாபுர கோட்டைக்கு அனுப்பி வைத்தது. சூரியன் அஸ்தமனமாக தொடங்கிவிட்டான். அந்த கிராமத்தின் பேருந்து நிலையத்தில் இருக்கும் தேநீர் கடை பெஞ்சுகளில் அந்த கிராமவாசிகள் உட்கார்ந்து தேநீர் அருந்திக் கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நின்றது. அதில் ஒருவர் இருந்தார். ஒல்லியும் இல்லாமல் பருமனும் இல்லாமல் நடுத்தர உடல் அமைப்பு. ஸ்பெக்ஸ் அணிந்திருந்தார். ராயல் ப்ளூ ஷர்ட், பிரவுன் பேண்ட் வித் ஃபீல்டு ஜாக்கெட் அணிந்திருந்தார். நோட்புக்ஸ், மெஷரிங் டூல்ஸ் மற்றும் போர்ட்டபிள் டார்ச், மேப், ஓல்டு டிராயிங்ஸ் உள்ள ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் பேக் அவரது தோள்பட்டையை நிரப்பிக் கொண்டிருந்தது. அவர்தான் டாக்டர் சித்தார்த். அவரை பார்த்து அந்த தேநீர் கடை பெஞ்சில் அமர்ந்திருக்கும் ஒரு வயதான பெரியவர் நடுங்கும் குரலில் கேட்டார்,
தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமாங்கய்யா. யார பாக்கணும் என்று அந்த பெரியவர் கேட்ட கேள்விக்கு, மங்களாபுர கோட்டைக்கு எப்படி போகணும் என்று சித்தார்த் எதிர்கேள்வி கேட்டதும் அங்கிருந்த கிராமவாசிகள் திடுக்கிட்டார்கள். எல்லோரும் சொல்லி வைத்தார் போல் ஒரு சேர எழுந்தார்கள். அவர்கள் கண்களில் மிரட்சியும் பயமும் தெரிந்தது. அவர்களை ஆச்சரியமாக பார்த்தார் சித்தார்த். பின் அந்த கிராமவாசிகளில் ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி, இருட்டப் போகுது. இருட்டுன பிறகு அந்த கோட்டைக்குள்ள போகாத. அது சபிக்கப்பட்ட கோட்டை. மிக பெரிய தைரியசாலிங்க கூட அந்த கோட்டைக்கு ராத்திரி நேரத்துல போக மாட்டாங்க. சித்தார்த் மென்மையாக புன்னகைத்தார். உங்க அக்கறைக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி ஐயா. ஆனா எனக்கு இந்த சாபம், பேய், இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இல்ல. நம்முடைய வரலாறு கதைகள் எல்லாம் என்னைக்குமே நம்மள கொல்லாது. நம்மளோட பயம்தான் நம்மள கொல்லும். வரலாறு அறியப்பட வேண்டும், புதைக்கப்படக்கூடாது என்று சித்தார்த் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் நடுத்தர வயதான ஒருவர் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கோட்டை கிடையாது சார். இதுக்குள்ள போன யாரும் இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்ல. அதனை கேட்டும் சித்தார்த் முகத்தில் எல்லா அளவிற்கு கூட பயம் இல்லை. உறுதியாக அவர்களை பார்த்து சொன்னார், நான் இங்க இருக்கிற எதையும் எடுத்துக்கிட்டு போக வரல. இந்த கோட்டைய பத்தின உண்மைய வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்திருக்கேன். நாம பயந்து மௌனமா இருந்தா இந்த மங்களாபுர கோட்டையின் வரலாறு நிரந்தரமா மறைஞ்சு போயிரும். அது நடக்க நாம அனுமதிக்க கூடாது என்று சித்தார்த் சொன்னதும் அவர்கள் அனைவரும் கோட்டையை நோக்கி திரும்பினார்கள். அப்பொழுதுதான் வானளவிற்கு உயர்ந்து நிற்கும் கோட்டையின் கோபுரத்தை உற்று கவனித்தார் சித்தார்த். பின் அவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே அங்கிருந்து கோட்டையை நோக்கி சென்றார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிறுவன் அவன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, இந்த மாமா உயிரோட திரும்பி வருவாரா? அவனின் அப்பா ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். பின் சொன்னார், ராத்திரியில அந்த கோட்டைக்குள்ள போன யாருமே உயிரோட வந்ததில்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்று அவனின் அப்பா சொன்னதும் அங்கிருந்த எல்லோரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். அங்கு கோட்டையின் முன் தனது பைக்கை நிறுத்தினார் டாக்டர் சித்தார்த். அவரின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கோட்டையின் இரும்பு கதவை திறந்தார். ஒருவித சத்தத்துடன் கதவு திறந்து கொண்டது. பின் முன்னோக்கி சென்றார். கோட்டையின் பெரிய கதவை திறந்தார். பலத்த சத்தத்துடன் கதவு திறந்து கொண்டது. அந்த கோட்டை முழுவதையும் இருள் சூழ்ந்திருந்தது. உள்ளே அடைபட்டு இருந்த வௌவால்கள் அனைத்தும் கத்திக்கொண்டு சிறகடித்து பறந்து வெளியில் சென்றது. மேலே அடித்து விடாமல் இருக்க கைகளை காப்பு போல் தலைக்கு மேல் தூக்கி ஒருபுறமாக சாய்ந்து நின்றார் சித்தார்த். வௌவால்கள் சென்றதும் பையில் இருந்து டார்ச் லைட்டை எடுத்து ஆன் செய்தார். உள்ளே நடந்து சென்றார். அவரின் லெதர் ஷூஸ் அங்கிருந்த சரளை கற்களில் உரசி வித்தியாசமான ஒளியை எழுப்பியது. பின் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி செல்ல செல்ல அழுகிய மரத்தின் வாசனை நாசியை துளைத்தது. கைக்குட்டையை எடுத்து மூக்கை மூடிக்கொண்டார். இதுவரை பல இடங்களில் ஆராய்ச்சி செய்தவர் டாக்டர் சித்தார்த். ஆனால் எங்கும் இல்லாத ஒரு வினோதமான பதட்டம் அவருக்குள் முதன்முறையாக உருவானது. நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அணிவகுத்து நின்றது. பின் கண்களை மூடி நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டார். பின் கவனமாக சுவர்களில் இருக்கும் சிற்பங்கள், கல்வெட்டுக்களை அவரது நோட்புக்கில் குறித்து கொண்டே வந்தார். அப்பொழுது சுவற்றில் ஓரிடத்தில் டார்ச் லைட்டை அடித்தார். டார்ச் லைட்டின் ஒளிக்கற்றைகள் சுவர்களில் விசித்திரமான அடையாளங்களை வெளிப்படுத்தியது. 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரத்தை வெளிப்படுத்தியது. இது என்ன சிம்பல்? நட்சத்திரம் மாதிரி இருக்கே என்று சொல்லிக்கொண்டே அந்த நட்சத்திரத்தை கைகளால் தொட்டு பார்த்தார் சித்தார்த். ஒவ்வொரு புள்ளியில் கைப்படும் பொழுதும் ஒவ்வொரு நடைபாதை அவரின் கண்ணுக்கு தெரிந்தது. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இதுவரைக்கும் இப்படி நான் பார்த்ததே இல்லையே என்று எண்ணியவாறு அவரின் நோட்புக்கை எடுத்தார். பேனாவால் அந்த நட்சத்திரத்தை நோட்டில் வரைந்து குறிப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று எழுத ஆரம்பித்தார். நட்சத்திரத்தின் முதல் கோட்டை அந்த நோட்டில் வரைந்தார். அப்பொழுது அந்த பேனா எழுப்பிய சத்தம் அந்த கோட்டையையே அதிர செய்தது. சித்தார்த்திற்கு பயத்தில் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஆனாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு முழு நட்சத்திரத்தையும் வரைந்து குறிப்பெடுத்து கொண்டார். அப்பொழுது எங்கோ தூரத்தில் ஒரு தளர்வான மரக்கதவு பலத்த சத்தத்துடன் மூடப்பட்ட சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போனார் சித்தார்த்.
காற்று பலமாக வீசியது. அவரது இதயம் சீரற்று துடிக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் திடப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி நடந்தார். அவரது காலடிகள் சிதறிய காய்ந்த குப்பைகள் மீது பட்டு அந்த குப்பைகள் நொறுங்கியது. அப்பொழுது ஒரு மங்கலான சத்தம் கேட்டது. யாரோ இரும்பு அல்லது உலோகத்தால் செய்யப்பட்ட இடத்தில் நடந்து வருவது போல் ஒரு சத்தம் அவருக்கு பின்னால் இருந்து கேட்பது போல் இருந்தது. சித்தார்த் திரும்பி சுற்றி பார்த்தார். ஆனால் அங்கு யாருமே இல்லை. நடைபாதை காலியாக இருந்தது. நிழல், டார்ச் லைட்டின் வெளிச்சம் என்று மாறி மாறி தெரிந்தது. அவர் மூச்சின் வேகம் அதிகரித்தது. எச்சிலை வலுக்கட்டாயமாக விழுங்கி உலர்ந்து போன தொண்டையை ஈரப்படுத்தி கொண்டார். பின் சத்தமாக கேட்டார். ஹலோ, யாராவது இருக்கீங்களா என்று கத்தி கேட்டார். ஆனால் விரிசல் அடைந்த சுவரில் இருந்து கசிந்த நீர்த்துளிகளின் சத்தம் மட்டுமே விடையாக வந்தது. பின் நின்று நிதானமாக சுற்றி பார்த்து விட்டு பதட்டத்தை விட்டு ஓர் அடி முன்னோக்கி நடந்தார். சுவர்கள் நகர்ந்து அவரை நோக்கி வருவது போல் தோன்றியது. டார்ச் லைட்டை வைத்துக்கொண்டு 4 புறமும் சுற்றி பார்த்தார். பல இடங்களில் படிக்கட்டுகள் உடைந்திருந்தது. மேல்கூரை உடைந்து விழுந்து கிடந்தது. ஆனால் அந்த 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் மட்டும் மின்னிக்கொண்டே இருந்தது. இது கண்டிப்பாக இந்த கோட்டைக்குள் செல்வதற்கான வழிகாட்டிதான் இந்த நட்சத்திரம். ஆனால் இதனை டீகோடிங் செய்ய வேண்டும், இல்லை என்றால் வழியை கண்டுபிடிக்க முடியாது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அவரது நோட்புக்கில் குறித்து கொண்டார் சித்தார்த். பின் அந்த நட்சத்திரத்தின் மையத்தில் ஒரு சாவி துளை போல் ஒன்று இருந்தது. அதனை தொட்டு பார்த்தார். அவரையும் அறியாமல் அதனை அழுத்தினார். அப்பொழுது திடீர் என்று அவரது காலடியில் ஒரு கல் நகர்ந்தது. காரிடரில் ஒரு ஆழமான சத்தம் கேட்டது. அவரது கண்கள் அகல விரிந்தது. நோ நோ, இங்க ஏதோ தப்பா இருக்கு, இது இயற்கையா நடக்கிற மாதிரி இல்ல என்று கத்தினார். அப்பொழுது தரை மெதுவாக நடுங்கியது. அவரது இடதுபுறத்தில் இருந்த பழங்கால சக்கரம் ஒன்று மெதுவாக சுழல ஆரம்பித்தது. சுவரில் மறைந்திருந்த ஒரு பகுதி மெதுவாக திறந்தது. அதில் இருந்து வெண்ணிற புகை போல் தூசி பறந்தது. அதற்கு அப்பால் நீளமான இருள் சூழ்ந்த பாதை ஒன்று இருந்தது. ஓ மை காட், இது ஒரு சுரங்கப்பாதை என்று சொல்லிக்கொண்டே அவரின் நோட்புக்கில் வேகமாக குறித்து கொண்டார். பிறகு சில நேரங்களுக்கு அங்கு அமைதி நிலவியது. திடீர் என்று ஒரு சத்தம். ஆனால் இம்முறை கோட்டை சுவரோ கதவோ இல்லை, காற்றும் இல்லை. காலடி சத்தம் அவருக்கு பின்னால் இருந்து மெதுவாக கேட்டது. தன்னை தவிர வேற யாரோ இதற்குள் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தோன்றியது. அவர் சுற்றி பார்த்தார். டார்ச் லைட்டை சுழற்றி சுழற்றி 4 திசைகளிலும் மாற்றி மாற்றி பார்த்தார். அங்கு யாரும் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அவரின் மூச்சு சத்தமே இப்பொழுது எதிரொலிக்க ஆரம்பித்தது. ஆனால் கண்டிப்பாக இது கற்பனை இல்லை. இங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று அவரின் உள்மனது சொல்லியது. அப்பொழுது அவரின் கையில் இருந்த டார்ச் லைட் மின்ன ஆரம்பித்தது. நிழல்கள் வேகமாக அவரை நோக்கி வருவது போல் தோன்றியது. அந்த சக்கரம் பலத்த சத்தத்துடன் வேகமாக சுழல ஆரம்பித்தது. சற்றும் எதிர்பாராத வண்ணம் புயல் காற்று வீசி அவரது கையில் இருந்த நோட்டு புக்கை தட்டியது. நோட்புக் கீழே விழுந்தது. காற்றில் அதன் பேப்பர்கள் படபடத்தது. சித்தார்த் பின்னோக்கி தடுமாறினார். அவரின் கண்கள் திறந்திருக்கும் சுரங்கப்பாதையின் வழியாக கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தது. பயத்தில் அவரின் நாக்கு மேல்தாடையுடன் ஒட்டிக்கொண்டது. உதடுகள் வறண்டு ஒட்டிக்கொண்டது. கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்கிக் கொண்டு கேட்டார். யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க என்று கத்தினார். ஆனால் அமைதியே பதிலாக கிடைத்தது. சிறிது நேரத்தில் அவரின் கையில் இருந்த டார்ச் லைட்டும் கீழே விழுந்தது. மின்னிக் கொண்டிருந்த டார்ச் லைட் அணைந்து விட்டது. துணிவை வரவழைத்து கொண்டு சுரங்கப்பாதைக்குள் சென்றார். அவர் உள்ளே சென்ற மறுநொடி சுரங்கப்பாதை மூடிக்கொண்டது. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாரு கதவை சாத்தினது என்று கத்தினார். பயத்தில் வெடவெடத்து போனார். அப்பொழுது திடீர் என்று வெளியில் வீசிய அதே அழுகிய மரத்தின் வாசனை வீசியது. அவரால் மூச்சுவிட முடியவில்லை. அனைத்தையும் ஒரே நொடியில் இருள் விழுங்கிவிட்டது. நேரம் ஓடியது. மறுநாள் ஆதவனின் பொன்னிற கதிர்கள் மங்களாபுரத்து பாழடைந்த கோட்டையின் கோபுரத்தின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்தது.
கிராம மக்கள் விழித்தெழுந்து அவர்களின் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். சிலர் அந்த கோட்டை வழியாக சென்றார்கள். அப்பொழுது அந்த கோட்டையின் கதவு பாதி திறந்திருப்பதையும் சித்தார்த்தின் நோட்புக் உள்ளே தரையில் கிடப்பதையும் பார்த்தார்கள். ஆனால் சித்தார்த்தை காணவில்லை. அவரை பற்றிய எந்த அடையாளமும் இல்லை. பின் கிராம மக்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசி கிசுகிசுத்துக் கொண்டார்கள். நேற்று தேநீர் கடையில் இருந்தவர்களில் ஒருவர் சொன்னார், அந்த கோட்டை சபிக்கப்பட்டது, ராத்திரியில போகாதேன்னு சொன்னோம். அந்த தம்பி கேட்கவே இல்ல. விதி யார விட்டது? இந்த கோட்டைக்குள்ள அதோட வாழ்க்கை முடியணும்னு இருக்கு. அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் என்றார். அந்த கிராம மக்கள் அனைவரும் அந்த சபிக்கப்பட்ட கோட்டை மீண்டும் ஒரு உயிரை பறித்து விட்டது என்று நம்பினார்கள். அத்தியாயம் 2. சீக்ரெட் ஆபரேஷன். சில மாதங்களுக்குப் பிறகு பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டு இருந்தது. காற்றில் படபட என்ற தாளத்தோடு இடைவிடாது ஜன்னல்கள் அடித்து கொண்டு இருந்தன. கலெக்டரின் பங்களாவுக்குள் கனமான மரக்கடிகாரம் மெதுவாக ஒலித்து அங்கு நிலவிய அமைதியை மேலும் அதிகப்படுத்தி காட்டியது. மாவட்ட கலெக்டர் ராகவன் தனது மேசையில் அமர்ந்து தனக்கு முன்னால் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஃபைலின் தலைப்பு மங்களாபுரம் கோட்டை. அந்த ஃபைலை திறந்து பார்த்தார். பாழடைந்து பாதி இடிந்த நிலையில் இருக்கும் மங்களாபுர கோட்டையின் புகைப்படங்கள் இருந்தது. அதனுடன் சித்தார்த் குறிப்புகள் எழுதிய நோட்புக் இருந்தது. மற்றும் இறுதியாக அந்த ஃபைலுக்குள் ஆக்சிடென்டல் டெத் கேஸ் க்ளோஸ்ட் என்ற போலீஸ் ரிப்போர்ட்டும் இருந்தது. வெகு நேரம் வரை அந்த ரிப்போர்ட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரின் இதழ்கள் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்தது, விபத்து. அது எப்படி விபத்தாக இருக்க முடியும்? ஆள அரவமற்ற பல ஆண்டுகளாக பூட்டியிருக்கும் ஒரு பழமையான கோட்டை. அந்த கோட்டையை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கி அரசாங்கத்திடம் கொடுத்து விடலாம் என்று ஒவ்வொரு முறையும் கைதேர்ந்த வல்லுநர்களை அனுப்பும் பொழுதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறதே. அந்த கோட்டைக்குள் யார் சென்றாலும் ஏன் இறந்து போகிறார்கள்? அப்படி யார் அந்த கோட்டைக்குள் இறந்து போனாலும் ஒவ்வொரு முறையும் போலீசார் அதனை விபத்து என்று சொல்லியே வழக்கை முடித்து விடுகிறார்கள். ஏன் இந்த விபத்துகளை தடுக்க முடியாதா? ஒருவரை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லையா? அப்படி என்னதான் அந்த கோட்டையில் இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டே கையில் இருக்கும் பேனாவை வைத்து மேசையில் தட்டி கொண்டிருந்தார். அவரின் தலைக்கு மேல் சீலிங் ஃபேன் சுத்தி கொண்டிருந்தது. அவரது எண்ணங்களும் சுழல ஆரம்பித்தன. மீண்டும் இந்த வழக்கை திறந்தால் ஊடகங்கள் அதை அரசாங்க அலட்சியம் என்று முத்திரை குத்திவிடும். மீண்டும் திறக்காமல் விட்டால் அந்த கோட்டையின் ரகசியம் வெளிவராமல் போய்விடும். இப்பொழுது என்ன செய்வது? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சித்தார்த்தின் மரணம் சாதாரண விபத்து இல்லை என்று அவர் தீவிர சிந்தனையில் இருக்கும் பொழுது அதற்கு இடையூறு விளைவிப்பது போல் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. கம்மின் என்று ராகவன் சொன்னதும் கதவு திறந்தது. 2 பெண்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நமது காவியா மற்றும் அஞ்சலிதான். அவர்களை பார்த்ததும் கலெக்டர் ராகவன் புன்முறுவலோடு எழுந்து நின்றார். அவர்களுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து வரவேற்று விட்டு அவர்களை பார்த்து சொன்னார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் சச் ஷார்ட் நோட்டீஸ் என்று சொல்லிவிட்டு நாற்காலியை காட்டி அவர்களை உட்கார சொன்னார் ராகவன். பின் அவரின் இருக்கையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார். என்னால இந்த விஷயத்த வெளிப்படையா பேச முடியாது என்று ராகவன் சொன்னதும் அஞ்சலி முன்னோக்கி வந்தாள். அவள் கையில் இருக்கும் ஃபைலை மேசையின் மீது வைத்துவிட்டு சொன்னாள், வீணோ சார், ஏதோ அவசரமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ரகசியமான விஷயமா இருக்கும்னு நீங்க அனுப்புன மெசேஜ்ல இருந்து நாங்க புரிஞ்சுகிட்டோம். மங்களாபுர கோட்டைய பத்தி நீங்க எங்களுக்கு மெசேஜ்ல சொல்லியிருந்தீங்க என்று அஞ்சலி சொன்னதும் ராகவன் பெருமூச்சு விட்டார். சில நிமிடங்களுக்கு அங்கு மௌனம் நிலவியது. பின் ராகவன் சுற்றியும் முற்றியும் பார்த்துவிட்டு மிகவும் கவனத்துடன் அதே சமயம் மெதுவாகவும் பேச ஆரம்பித்தார். டாக்டர் சித்தார்த் கவர்மெண்ட் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட்ல பணிபுரிகிற ஒரு யங் ஆர்கியாலஜிஸ்ட். அவரோட மரணத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், அது ஒரு விபத்து. கோட்டைக்குள்ள இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அவர் இறந்து போயிட்டாருன்னு நியூஸ்ல சொன்னாங்க என்று காவியா சொன்னதும் கலெக்டர் ராகவன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அது போலீஸ் ரிப்போர்ட்.
ஆனா எனக்கு அப்படி தோணல என்று ராகவன் சொன்னதை கேட்டு காவியாவும் அஞ்சலியும் வியப்புற்றார்கள். ஏன் சார் என்று இருவரும் ஒரு சேர கேட்டார்கள். அங்கு ஏதோ புதையல் இருக்குன்னு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டேன். அது உண்மையானு எனக்கு தெரியல. அத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த கோட்டைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டா அந்த கோட்டைய மக்கள் நலனுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு அரசாங்கம் முடிவெடுத்துக்கும். அதுக்காக நான் இது வரைக்கும் பல ஆய்வாளர்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை அங்க அனுப்பி வச்சேன். சில புதையல் வேட்டைக்காரங்க கூட போயிருக்காங்க. ஆனா போன யாருமே உயிரோட திரும்பல. எனக்கு என்னவோ இது இயல்பா தெரியல. இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கிற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு மர்மம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன் என்று ராகவன் சொன்னதும் அந்த அறையில் மௌனம் நிலவியது. வெளியே மழையின் தீவிரம் அதிகமானது. பின் அஞ்சலி முன்னோக்கி வந்தாள். ராகவனை பார்த்து கேட்டாள், நீங்க இத கொலைன்னு சந்தேகப்படுறீங்களா சார்? ஆமா, ஆனா என்னால இத அபிஷியலா விசாரிக்க முடியாது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மேல தேவையில்லாத விமர்சனம் வரும். அது மட்டும் இல்ல, உயிரை விட அந்த கோட்டையில இருக்கிற புதையலை அடையறதான் அரசாங்கத்தோட நோக்கம்னு ஊடகம் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன் என்றார் ராகவன் தெளிவாக. காவியாவும் அஞ்சலியும் குழப்பமான பார்வையை பகிர்ந்து கொண்டார்கள். பின் ராகவனை பார்த்து காவியா கேட்டாள், சார், OS we are lawyers not detectives. எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் லாயர்ஸ். ஆனா நீங்க இதுவரைக்கும் அட்டன் பண்ண எல்லா வழக்குகளையும் பார்த்தேன். எல்லா வழக்கையும் வித்தியாசமான கோணத்துல பார்த்து குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு விஷயத்த மத்தவங்க பாக்குற அதே கோணத்துல பார்க்காம வித்தியாசமா வேற கோணத்துல பாக்குற உங்களாலதான் இந்த கோட்டையோட மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று உறுதியாக சொல்லி முடித்தார் ராகவன். அறையில் நிசப்தம் குடிகொண்டு இருந்தது. கடிகாரத்தின் சத்தம் அந்த அறையில் எதிரொலிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது தூரத்தில் இடி முழக்கமிட்டது. அஞ்சலி காவியாவை பார்த்தாள். பின் தொண்டையை செருமிக் கொண்டு ராகவனை பார்த்து கேட்டாள், சார், நீங்க சொல்றது உண்மைனா இந்த மரணங்களுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறவரு நாங்க அந்த கோட்டைக்குள்ள போனா எங்களையும் தடுக்க தயங்க மாட்டார்தானே? ராகவனின் முகத்தில் இருள் சூழ்ந்தது. பின் மெல்லிய குரலில் சொன்னார், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. இது ஆபத்தானதுதான். ஆனா சித்தார்த்தோட மரணம் விபத்து இல்ல. கொலையாளி இன்னும் அந்த கோட்டைய சுத்திதான் இருக்கான். அந்த கோட்டைக்குள்ள என்னவோ இருக்கு. அத பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தணும். நீதி நிலைநாட்டப்படணும் என்று ராகவன் சொல்ல சொல்ல காவியாவின் உள்ளம் துடிக்க ஆரம்பித்தது. அவள் மெதுவாக பின்னோக்கி நாற்காலியில் சாய்ந்தாள். ஒரு சபிக்கப்பட்ட பாழடைந்த கோட்டை. அதற்குள் மீண்டும் மீண்டும் மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. இப்பொழுது ஒரு அரசாங்க அதிகாரி ரகசியமாக அவர்களின் உதவியை நாடுகிறார். என்ன செய்வது என்று தீவிரமாக சிந்தித்தாள். அந்த கோட்டைக்கு செல்ல வேண்டாம், மறுத்து விடலாம். அதுதான் தனக்கும் அஞ்சலிக்கும் நல்லது என்று அவளின் மனம் சொன்னது. ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கும் ஆர்வம், ஒரு புதிருக்கான விடையை கண்டுபிடிக்க தூண்டும் ஓர் உள்ளுணர்வு, குற்றவாளி தப்பிவிடக்கூடாது என்ற கடமை உணர்வு, இந்த மூன்றும் அவளை இதற்கு சம்மதிக்க சொல்லியது. சிறிது நேரத்திற்கு பிறகு முன்னோக்கி வந்தாள். மெதுவாக ஆனால் உறுதியாக ராகவனை பார்த்து சொன்னாள், ஓகே சார், இந்த கேஸ நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா இது பத்தின ஃபைல்ஸ், ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சித்தார்த்தோட தனிப்பட்ட உடைமைகள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டு உண்மைய கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா இந்த வழக்கு பத்தின எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ராகவன் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், ஓகே சார், நாங்க இத விசாரிச்சு உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறோம். ஆனா அந்த குற்றவாளி பெரிய ஆளா இருந்தா, சமுதாயத்தின் முக்கிய புள்ளியா இருந்தா என்று அஞ்சலி கேட்டதும் ராகவனின் பார்வையில் ஒரு கோபம் தெரிந்தது. வெளியில யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா அதுக்கான எல்லா ஆதாரத்தோடும் என்ன வந்து பாருங்க. சட்டப்படி என்ன பண்ணணுமோ நான் பண்றேன் என்றார் ராகவன் 100% உத்தரவாதத்துடன். பின் காவியாவும் அஞ்சலியும் எழுந்தார்கள். ராகவனை பார்த்து காவியா சொன்னாள், ஓகே, நாங்க மங்களாபுர கோட்டைக்கு கிளம்புறோம். அங்க நடக்கிறதெல்லாம் வெறும் கற்பனை கதைனா அத கண்டிப்பா ப்ரூஃப் பண்றோம்.
ஒருவேளை அங்க மர்மமா ஏதாவது இருந்தா என்று காவியா சொல்லி முடிப்பதற்குள் அந்த மர்மத்துக்கு காரணமானவங்கள அந்த இருண்ட கோட்டைக்குள்ள இருந்து வெளியில வர வச்சு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது எங்க பொறுப்பு என்று அஞ்சலி வாக்கியத்தை முடித்தாள். பிறகு காவியாவும் அஞ்சலியும் சிறு புன்னகையுடன் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி திடீரென பயங்கர வெளிச்சத்துடன் மின்னிய மின்னலால் அந்த அறை பிரகாசமானது. அதனைத் தொடர்ந்து ஒரு பலத்த சத்தத்துடன் இடி இடித்தது. அந்த இடியின் அதிர்வால் அந்த அறையின் சுவர்கள் லேசாக நடுங்கியது. விளக்குகள் மின்னி பவர்கட் ஆனது. அந்த அறையில் இருள் சூழ்ந்தது. மூடிய கதவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ராகவன். மிகவும் ஆபத்தான அந்த மங்களாபுர கோட்டைக்குள் நாம் இவர்களை அனுப்புவது சரியா? இவர்களுக்கும் அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்ற எண்ணம் வந்ததுமே அவரின் உள்ளத்தில் பயம் அதிகமானது. முகத்தில் சோகம் குடியேறியது. கலெக்டர் பங்களாவில் இருந்து காவியாவும் அஞ்சலியும் வெளியில் வந்தார்கள். மழை கொட்டிக்கொண்டு இருந்தது. தெருவெல்லாம் மழைநீர் ஓடிக்கொண்டு இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் அவர்கள் காரை நோக்கி சென்றார்கள். அந்த தெருவில் ஒரு நிழல் உருவம் ஒரு குடையின் கீழ் நின்று காவியாவும் அஞ்சலியும் அவர்கள் காரில் ஏறுவதை பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவம் மாஸ்க் அணிந்திருந்தது. ஆனால் அதன் கண்கள் மிகவும் கூர்மையாக காவியா மற்றும் அஞ்சலியை பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. மங்களாபுர கோட்டையும் காவியா அஞ்சலியின் வருகையும். மறுநாள் மூடுபனியை தனது கதிர்களால் பகலவன் உருக்கிக் கொண்டிருந்தான். காவியாவும் அஞ்சலியும் மங்களாபுர கோட்டைக்கு செல்லும் காட்டுப்பாதை வழியாக அவர்களின் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். காரின் டயர்களுக்கு அடியில் சரளை கற்கள் முறுக்கும் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. அந்த கிராமமே அமைதியில் மூழ்கியது போல் இருந்தது. மங்களாபுரத்தை நோக்கி செல்ல செல்ல மெதுவாக மூடுபனி கலைந்து கோட்டை தெரிய ஆரம்பித்தது. கார் கோட்டையை நெருங்கியது. கோட்டையின் முன்புறம் இருந்த படர்ந்த பாதையின் விளிம்பில் காவியா காரை நிறுத்தினாள். குளிர்ந்த ஈரப்பதம் நிறைந்த இளம் தென்றல் காற்று வீசியது. அந்த காற்றில் பாசி மற்றும் காட்டுப்புல்லின் பச்சை வாசனை இருந்தது. காரை விட்டு காவியாவும் அஞ்சலியும் இறங்கினார்கள். அவர்களுக்கு முன் மிகவும் பிரம்மாண்டமாக அந்த பாழடைந்த இடிந்த மங்களாபுர கோட்டை தெரிந்தது. அதன் கூரான கோபுரங்கள் வானத்தையே தொலைத்துவிடும் அளவிற்கு உயர்ந்து நின்றது. அஞ்சலி கீழிருந்து மேல் உச்சி வரை பார்த்தாள். ஆத்தாடி எம்மா பெருசு, இத கட்டுன இன்ஜினியரு ரொம்ப கிரேட்டுப்பா என்று சொல்லிக்கொண்டே குளிர் தாங்க முடியாமல் அஞ்சலி ஷாலை இழுத்து மூடினாள். அப்பா என்னம்மா குளிருது, பகல விட இங்க பயமா இருக்குப்பா என்று அஞ்சலி சொன்னதும் காவியா மெலிதாக புன்னகைத்தாள். கரெக்டா, இந்த பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பயம்தான் இந்த கிராம மக்களை இந்த கோட்டையை விட்டு விலக்கி வச்சிருக்கு. இந்த பயத்தை தான் யாரோ பயன்படுத்திக்கிறாங்க என்று காவியா சொல்லிக்கொண்டே முன்னோக்கி நடந்தாள். அவள் பின்னால் அஞ்சலி நடந்தாள். இருவரும் அந்த கோட்டையின் இரும்பு வாயிலை நோக்கி நடந்தார்கள். அந்த கதவை திறக்க போனார்கள். அது துருப்பிடித்து இருந்தது. மிகுந்த சத்தத்துடன் திறந்தது. அந்த கோட்டை கதவின் சத்தம் கேட்டதும் கிராமவாசிகள் தூரத்தில் நின்று தங்களுக்குள் கிசுகிசுத்தனர். அவர்களில் வயதான ஒருவர் முன்னோக்கி வந்தார். கோட்டைக்குள் செல்லாதே என்று சத்தமாக சொன்னார். காவியாவும் அஞ்சலியும் திரும்பி பார்த்தார்கள். அந்த வயதானவர் தொடர்ந்தார். அம்மாடி, உள்ள போகாதீங்க. இது உயிர் எடுக்கிற கோட்டை. ஏற்கனவே புதையல் எடுக்கிறேன்னு வந்தவங்க, ஆராய்ச்சி பண்றேன்னு வந்தவங்க, இப்போ கடைசியா வந்த அந்த அரசாங்க ஆராய்ச்சியாளர் எல்லாரையும் இந்த கோட்டை கொன்றுச்சு. அதனால நீங்களும் உள்ள போகாதீங்க. உங்களையும் ஏதாவது இந்த கோட்டை செஞ்சிரும் என்று நடுநடுங்கிக் கொண்டே சொன்னார். அஞ்சலி அவரை பார்த்து சொன்னாள், ஐயா, உங்க வார்த்தைய நாங்க மதிக்கிறோம். முன்ன பின்ன தெரியாத எங்க மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு நாங்க எப்பவும் நன்றியோட இருப்போம். ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். சாபம் மக்களை கொல்லாது, ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்று சொல்லி முடிக்காமல் பாதியோடு நிறுத்தினாள் அஞ்சலி. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அந்த கிராம மக்களுக்கு புரிந்துவிட்டது. இது சாபத்தின் வேலை இல்லை, இது யாரோ செய்யும் திட்டமிட்ட சதி என்கிறாள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த கிராம மக்களுக்கு அவள் சொல்வதில் நம்பிக்கை இல்லை.
அதனால் அந்த வயதானவரும் நம்பிக்கை இல்லாமல் தலையை ஆட்டிக்கொண்டு பின்னோக்கி வந்தார். காவியாவும் அஞ்சலியும் அந்த கோட்டையின் கதவை திறந்தார்கள். துருப்பிடித்த கதவின் சத்தம் அந்த மங்களாபுரத்தையே அதிர செய்தது. கிராம மக்கள் எல்லோரும் பின்னோக்கி சென்றார்கள். கடவுளே, இந்த பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார்கள். கோட்டைக்குள் இருந்து ஒரு வெப்பமான காற்று வெளியேறியது. பகல் நேரத்திலும் அந்த கோட்டைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. அவர்களின் காலடி ஓசைகள் கல்லில் பட்டு எதிரொலித்தது. அஞ்சலி பையில் இருந்து டார்ச் லைட்டை எடுத்தாள். சுவற்றில் டார்ச் லைட்டின் ஒளிபட்டு எதிரொலித்தது. அந்த கோட்டை சுவற்றில் கல்லில் செதுக்கிய சிற்பங்களை பார்த்து கொண்டே இருவரும் முன்னோக்கி வந்தார்கள். சித்தார்த்தா அவரின் நோட்புக்கில் குறிப்பிட்டிருந்த அந்த 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரத்தை பார்த்தார்கள். பின் சுற்றியிருக்கும் எல்லா சுவற்றிலும் டார்ச் லைட்டின் ஒளியை செலுத்தினாள். ஆங்காங்கே 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் இருந்தது. அதனை பார்த்ததும் காவியாவும் அஞ்சலியும் வியப்பான பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். இது என்ன, இந்த நட்சத்திரம் மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு என்று அஞ்சலி கேட்டதும் காவியா அந்த சின்னத்தை விரல்களால் தடவினாள். இது சும்மா அழகுக்காக செய்யப்பட்ட சின்னம் இல்ல, இதுல ஏதோ இருக்கு என்று காவியா சொல்லிக்கொண்டே முன்னோக்கி நடந்தாள். அவள் பின்னால் அஞ்சலி நடந்தாள். இருவரும் கோட்டைக்குள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே இருந்த உடைந்த படிக்கட்டுகள் வழியாக மெதுவாக நடந்து சென்றார்கள். வௌவால்கள் பலத்த சத்தத்துடன் பறக்க ஆரம்பித்தன. விரிசல் விழுந்த கூரையில் இருந்து நீர்த்துளிகள் கீழே சிந்தியது. ஆனால் நீர்த்துளிகள் கீழே விழுகும் பொழுது குளத்தில் நீர் விழுந்தால் என்ன சத்தம் தோன்றுமோ அதே சத்தம் அங்கே எழுந்தது. கீழே குளம் இருக்கிறதா என்று அஞ்சலி டார்ச் லைட்டை வைத்து பார்த்தாள். ஆனால் அங்கு எந்த குளமும் இல்லை. காவியாவும் அஞ்சலியும் மிரட்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அந்த கோட்டைக்குள் எழும் ஒவ்வொரு ஓசையும் வழக்கத்தை விட அதிக சத்தமாக இருந்தது. திடீர் என்று ஒரு பெரிய இடி ஓசை கேட்டது. அஞ்சலியும் காவியாவும் கைகளால் காதுகளை மூடிக்கொண்டார்கள். அஞ்சலி நின்ற இடத்தில் இருந்து சில அடி தூரத்தில் ஒரு தளர்வான கல் தரையில் மோதியது. அதில் இருந்து தூசி நிறைந்த புழுதி காற்று வீசியது. அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இருமிக் கொண்டே துப்பட்டாவால் மூக்கை மூடிக்கொண்டார்கள். அஞ்சலி சொன்னாள், காவியா, இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க. இப்போ விழுந்த கல்லு இயற்கையா விழுகல, யாரோ தள்ளி விட்டுருக்காங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அந்த கல் விழுந்த இடத்தை சுற்றியும் மேலையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்தாள். பின் சொன்னாள், கரெக்ட் காவியா, காத்துனால விழுந்திருந்தாலோ அல்லது இயற்கையா விழுந்திருந்தாலோ இந்த ஒரு கல் மட்டும் விழுந்திருக்காது, முழு சுவரும் விழுந்திருக்கும். இந்த கல்லு மட்டும் விழுந்திருக்குன்னா யாரோ இத தள்ளி விட்டுருக்காங்க, இதுக்குள்ள யாரோ இருக்காங்க என்று காவியாவும் அஞ்சலியின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தினாள். இருவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்னோக்கி நடந்தார்கள். டார்ச் லைட்டின் ஒளி 4 திசைகளிலும் மாற்றி மாற்றி பிரதிபலித்தது. அப்பொழுது அவர்கள் உறைந்து போய் நிற்கும் அளவிற்கு ஒரு சத்தத்தை கேட்டார்கள். ஆம், யாரோ முணுமுணுப்பது போல் ஒரு சத்தம். ரொம்ப தூரத்தில், மெதுவாக, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் யாரோ முணுமுணுப்பது போல் ஒரு சத்தத்தை கேட்டு இருவரும் அப்படியே உறைந்து நின்றார்கள். அஞ்சலி மெதுவாக காவியாவிடம் கேட்டாள், நீ அதை கேட்டியா? ஆமா, இங்க யாரோ இருக்காங்க என்று அஸ்கி குரலில் காவியா சொன்னாள். மீண்டும் அதே சத்தம் வந்தது. ஒரு மனிதனின் குரல் அது. மிகவும் மெல்லிய குரலாக இருந்தது. ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அது என்னவென்று அவர்களுக்கு விளங்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தை அவர்களை நெருங்க ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் திரும்பினார்கள். 4 திசைகளிலும் டார்ச் லைட்டின் ஒளியை செலுத்தி பார்த்தார்கள். எல்லா திசைகளிலும் தாழ்வாரங்கள் நீண்டு மயானம் போல அமைதியாக இருந்தது. அஞ்சலி டார்ச் லைட்டை இறுக்கி பிடித்து கொண்டு சொன்னாள், யாரோ நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா சொன்னாள், அப்படின்னா நாம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அவங்களோட ஆயுதம் பயமுறுத்துறது, நம்மளோட பலவீனம் பயப்படுறது. பயப்படாம முன்னோக்கி போகணும் அஞ்சலி என்று காவியா சொன்னதும் அந்த முனகல் சத்தம் வந்த திசையை நோக்கி இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் காலடி சத்தம் மெதுவாக ஒலித்தது. ஒரு இடிந்து விழுந்த வளைவின் குறுக்கே அஞ்சலியின் கையில் இருந்த டார்ச் லைட் கைதவறி கீழே விழுந்தது. அதை எடுப்பதற்காக அஞ்சலி கீழே குனிந்தாள். அந்த வழியை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு குறுகிய பாதை தெரிந்தது. அஞ்சலி எச்சிலை விழுங்கிக் கொண்டு சொன்னாள்,
காவியா, இதோ இங்க ஒரு பாதை இருக்கு, இது வழியாதான் அந்த சத்தம் வந்திருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் இருவரும் அதற்குள் செல்ல போனார்கள். அவர்கள் அதன் உள்ளே நுழைவதற்குள் திடீர் என பலத்த காற்று தாழ்வாரத்தின் வழியாக விரைந்து வந்து பாதி உடைந்த மரக்கதவை வேகமாக மூடியது. அந்த மரக்கதவு எழுப்பிய ஒளியால் அந்த கோட்டையே இடிந்து விழுந்துவிடும் போல் இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் உறைந்து போய்விட்டார்கள். இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டு சிலை போல் நின்றார்கள். சில நேரங்களில் அந்த இடத்தில் மீண்டும் அமைதி சூழ்ந்தது. அஞ்சலி சொன்னாள், சத்தத்தை விட இந்த அமைதிதான் பயமா இருக்கு என்று. அஞ்சலி மெல்லிய குரலில் சொன்னதும் காவியா சுற்றி பார்த்து கொண்டே சொன்னாள், இங்க கண்டிப்பா நாம தனியா இல்ல, யாரோ இருக்காங்க என்று மெதுவாக கிசுகிசுத்தாள். பின் இருவரும் டார்ச் லைட்டை எடுப்பதற்காக கீழே குனிந்தார்கள். அப்பொழுது அங்கு தரையில் இருந்த தூசியில் புதிய கால் தடங்களை கவனித்தார்கள். அஞ்சலி, இங்க பாரு, யாரோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியா நடந்து போயிருக்காங்க. ஆமாங்காவியா, இந்த கால் தடங்களை நல்லா கவனிச்சு பாரு. அந்த கால் தடம் முடியிற இடத்துல அங்க ஒரு குறுகிய பாதை இருக்கு பாரு என்று அஞ்சலி சொன்னதும் காவியாவும் அதனை கவனித்தாள். அப்படியென்றால் அந்த குறுகிய பாதைக்குள்தான் யாரோ இருக்கிறார்கள் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. நிழல் உருவம். இந்த பாதை வழியா உள்ள போய் பார்க்கலாமா என்று அஞ்சலி கேட்டதும் காவியா அவளின் செல்போனில் நேரத்தை பார்த்தாள். நேரம் மாலை 6 மணியை தாண்டி இருந்தது. இப்போ வேண்டாம், இப்ப போறது நமக்கு ஆபத்தா கூட மாறலாம், அப்புறமா போகலாம். நீ எல்லா கால் தடங்களையும் போட்டோ எடுத்துக்கோ. ராத்திரி ஆக போகுது, நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், நாளைக்கு காலையில இங்க வந்து பார்க்கலாம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி அங்கிருக்கும் கால் தடங்களை செல்போனில் போட்டோ எடுத்துக்கொண்டாள். பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பி கோட்டையின் வெளியே வந்தார்கள். வாசலில் நிற்கும் அவர்களின் காரில் ஏறினார்கள். அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு டவுனில் அவர்கள் தங்குவதற்கு ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அங்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும். அவர்களின் அறையில் மௌனம் நிலவியது. அங்கிருக்கும் மேஜையில் ஃபைல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. அவர்களின் தலைக்கு மேல் கிரீச்சு ஒளியுடன் சீலிங் ஃபேன் சுழன்று கொண்டு இருந்தது. காவியா நாற்காலியில் உட்கார்ந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாள். அஞ்சலி லேப்டாப்பை ஆன் செய்து சித்தார்த்தின் ஃபைல்கள் அனைத்தையும் ஸ்கேன் செய்து கொண்டு இருந்தாள். ரொம்ப விசித்திரமா இருக்கு, எல்லா ரிப்போர்ட்ஸ்லயும் கோட்டையின் கட்டமைப்பு சரிவால் ஏற்பட்ட விபத்துனே இருக்கு. சிம்பிள்ஸ் பற்றியோ அங்க இருக்கிற ஆளை பத்தியோ எந்த டீட்டெயில்ஸும் இல்ல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா புருவத்தை உயர்த்தினாள். சோ, யாரோ ஒருத்தர் விரும்பியபடி கதையை எளிமையா உருவாக்கியிருக்காங்க என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே லேப்டாப்பில் சித்தார்த்தின் ஃபைலில் அஞ்சலி ஒன்றை கவனித்தாள். அவளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இங்க பாரு காவியா, இது சித்தார்த் லேப்டாப்ல இருக்கிற ஃபைல் ஃபோல்டர். இதுல கடைசி என்ட்ரி இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சில ஃபைல்ஸ காணுமா? அப்போ அவரே டெலீட் பண்ணிருப்பாரோ? இல்ல காவியா, இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் மூலமா யாரோ இத பண்ண மாதிரி காட்டுது. யாரோ அவரோட சிஸ்டம அவருக்கே தெரியாம அக்சஸ் பண்ணிருக்காங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அமைதியாக சிந்தித்தாள். அந்த அறையில் ஒரு நிசப்தம் குடிகொண்டு இருந்தது. இதில் இருந்து சித்தார்த்தின் மரணம் இயற்கையானது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த கோட்டையில் இறந்து போனவர்களின் எல்லா விவரங்களையும் காவியாவும் அஞ்சலியும் பார்த்தார்கள். பின் காவியா சொன்னாள், இந்த கோட்டைக்குள்ள இறந்து போன யாரும் இயற்கையா இறந்து போகல. அது ஒரு விபத்தும் இல்ல. அங்க இருக்கிற மிகப்பெரிய உண்மைய கண்டுபிடிக்க அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த உண்மைய அவங்க நெருங்கும் போது அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா புரியுது என்று முடித்தாள் காவியா. அப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த கோட்டைக்குள்ள கண்டிப்பா புதையல் இருக்கு. ஏன்னா அந்த கோட்டைக்குள்ள இறந்து போன எல்லாரும் அந்த புதையலை பத்தி அவங்க குறிப்புல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த புதையலை அடைய யாரோ விரும்புறாங்க. அவங்கதான் அந்த கோட்டைக்குள்ள யாரு வந்தாலும் அவங்கள கொன்னு அந்த புதையல் ரகசியம் வெளியில தெரிய விடாம தடுக்கிறாங்க என்று அஞ்சலி சொல்லி முடிக்கவும் நேரம் இரவு 10 மணியாகவும் சரியாக இருந்தது. திடீர் என்று ஒரு சிரிப்பு சத்தம் பால்கனியில் இருந்து கேட்டது. காவியாவும் அஞ்சலியும் ஸ்தம்பித்து போனார்கள். அஞ்சலி வேகமாக லேப்டாப்பில் இருக்கும் ஸ்கிரீனை
மினிமை செய்தாள். காவியா அமைதியாக இரு என்று சைகை செய்தாள். பின் மெதுவாக எழுந்து கவனமாக ஒவ்வொரு அடியாக மெதுவாக எடுத்து வைத்து பால்கனி கதவை நோக்கி சென்றாள். அங்கு மிக பெரும் அமைதி நிலவியது. காற்றில் திரைச்சீலைகள் லேசாக அசைந்தது. காவியா சடார் என்று பால்கனி கதவை திறந்தாள். பால்கனி காலியாக இருந்தது. அஞ்சலி வந்தாள். இருவரும் பால்கனிக்கு வந்தார்கள். யாருமே இல்லை. தெருவே அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த தெரு விளக்கின் மெல்லிய ஒளியில் சிக்கிய தண்டவாளத்தில் ஒரு சிறிய கிழிந்த துணி தொங்கியது. அது ஈரமாக இருந்தது. பார்ப்பதற்கு சேறு பூசப்பட்டது போல் இருந்தது. காவியா அதனை உன்னிப்பாக கவனித்தாள். அதே ஈரம் கலந்த சேற்றை மங்களாபுர கோட்டைக்கு அருகில் அவள் பார்த்தாள். அஞ்சலி மெதுவாக சொன்னாள், யாரோ இங்க இருந்திருக்காங்க. நாம பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எஸ் அஞ்சலி, அதே சமயம் அவங்க இங்க இருந்தது நமக்கு தெரியணும்னு நினைச்சிருக்காங்க என்றாள் காவியா உறுதியாக. அவர்கள் இருவரும் அமைதியாக தெருவின் இரு மருங்கிலும் கவனமாக பார்த்தார்கள். அந்த இடமே அமைதியாக இருந்தது. இனி இது ஒரு சாதாரண விசாரணையாக இருக்காது என்றும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு தோன்றியது. சித்தார்த்தின் மரணத்திற்கு காரணமானவர் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. அங்கு நிலவிய மௌனத்தை அஞ்சலிதான் முதலில் கலைத்தாள். சித்தார்த்து மாதிரி நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நாம வேகமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த கோட்டை சுவற்றில இருக்கிற 6 புள்ளிகள் உள்ள நட்சத்திரம். சரியா சொன்ன காவியா. அதுதான் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற சுரங்கப்பாதைக்கான சாவின்னு சித்தார்த்து அவரோட குறிப்புல எழுதியிருக்காரு என்று அஞ்சலி சொன்னதும் காவியா ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். பின் இருவரும் உள்ளே சென்றார்கள். அப்பொழுது காவியாவும் அஞ்சலியும் தங்கியிருக்கும் அறைக்கு கீழே அதே தெருவில் ஒரு உருவம் அமைதியாக நின்று கொண்டு இருந்தது. கோட்டைக்கு அருகில் இருந்த அதே சேறு அதன் காலனியிலும் படிந்திருந்தது. காவியா அஞ்சலி தங்கியிருக்கும் அறையின் ஜன்னலை பார்த்து மெலிதாக புன்னகைத்தது அந்த உருவம். அத்தியாயம் 5. நட்சத்திரத்தின் ரகசியம். மறுநாள் காலை வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. மங்களாபுர கோட்டை முன்பை விட மிகவும் கம்பீரமாக விளங்கி கொண்டு இருந்தது. அந்த கோட்டையின் வான் உயர்ந்த கோபுரத்தின் உச்சியில் ஒரு புறா உட்கார்ந்து மங்களாபுர கிராமத்தை உற்று நோக்கி கொண்டு இருந்தது. அங்கு நிலவிய அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கரம் ஒளிந்து கொண்டு இருப்பதை உணர்ந்தது போல் அதன் கண்களில் ஒரு மிரட்சி தெரிந்தது. அங்கு நிலவிய நிசப்தத்தின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த கோட்டைக்கு அருகில் இருக்கும் மரத்தில் கூடுகட்டி வாழும் பறவைகள் வழக்கத்திற்கு மாறாக கூச்சலிட்டு கொண்டே பறந்து சென்றன. அப்பொழுது காவியாவும் அஞ்சலியும் மீண்டும் அந்த கோட்டையின் நுழைவாயிலின் முன்பு டார்ச்சுகள் மற்றும் நோட்பேடுகளுடன் வந்து நின்றார்கள். தனது பையை சரி செய்து கொண்டே அஞ்சலி கேட்டாள், யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு நேத்து ராத்திரியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஆளு உள்ள இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிச்சிருந்தா என்ன பண்றது காவியா? அவங்க அழிக்க முடியாத ஆதாரம் ஒன்னு இருக்கு அஞ்சலி. அதுதான் அந்த 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம். சித்தார்த்தோட நோட்புக்ல இத பத்தி சொல்லியிருக்காரு. அதனால நாம அதை வச்சு உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிப்போம் என்றாள் காவியா மன உறுதியுடன். இருவரும் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். அந்த இரும்பு கேட் ஒருவித சத்தத்துடன் தரையில் உரசிக்கொண்டு திறந்தது. இது ஒண்ணு, நாளைக்கெல்லாம் வரும்போது காதுல ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு வந்துடணும். இல்லைனா இங்க ஒன்னொன்னும் எழுப்புற சத்தத்துல என் காது கேட்காது ஆயிடும் போல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா புன்முறுவல் பூத்தாள். இருவரும் உள்ளே சென்றார்கள். நேற்றை விட இன்று அந்த கோட்டைக்குள் மிகவும் குளிராக இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஈரப்பதம் இருந்தது. மண் வாசனை நாசியை துளைத்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி மூச்சை இழுத்து விட்டு மண் வாசனையை நுகர்ந்தாள். மண் வாசனை செம ஸ்மெல்லு. ஆமா, இங்க மட்டும் மழை பெஞ்சுதா என்ன என்று தனது சந்தேகத்தை மெல்லிய குரலில் அஞ்சலி கேட்டாள். தெரியல என்பது போல் உதட்டை சுளித்து விட்டு காவியா முன்னோக்கி நடந்தாள். அவள் பின்னால் அஞ்சலி சென்றாள். அவர்கள் நடக்க நடக்க அவர்களின் காலடி சத்தம் அந்த கல் தளங்களுக்கு எதிராக எதிரொலித்தன.
அஞ்சலி டார்ச் லைட்டின் ஒளியை சுவற்றில் பாய்ச்சினாள். 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரங்கள் எல்லா இடங்களிலும் இருந்தன. சுவர்களில் செதுக்கப்பட்டு வளைவுகளுக்கு மேலே பொறிக்கப்பட்டு இருந்தது. உடைந்து போன தூண்களில் இருக்கும் நட்சத்திரங்கள் மட்டும் லேசாக கீறப்பட்டு இருந்தன. சில நட்சத்திரங்கள் காலத்தால் பாதியளவு அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தன. ஆனால் பெரும்பாலான இடங்களில் சுத்தமாகவும் சமச்சீராகவும் இருந்தன. ஒரு பெரிய நட்சத்திரத்தை தனது கைகளால் தொட்டு பார்த்தாள் காவியா. அதன் கோடுகளை தனது விரல்களால் தடவினாள். இந்த 6 புள்ளிகளும் ஒன்னோட ஒண்ணு எப்படி சேர்ந்திருக்குன்னு பாரு அஞ்சலி. இது வெறும் சிற்பம் இல்ல, இது ஒரு மேப்பு. இந்த கோட்டைக்குள்ள நாம மேலும் முன்னோக்கி செல்ல இந்த மேப்பு தான் நமக்கு வழிகாட்ட போகுது. அப்போ இந்த நட்சத்திரம் தான் இந்த கோட்டையோட மேப்பு. சரியா காவியா? எஸ் அஞ்சலி. ஒவ்வொரு புள்ளியும் ஒரு திசையை குறிக்குது. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே காவியா. அப்போ இந்த குறுக்க போற லைன்லாம் அநேகமா அந்த லைன்ஸ் போற பாதையில தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் சேஃபஸ்ட் வேன்னு எனக்கு தோணுது என்று காவியா சொன்னதும் அந்த 6 புள்ளிகளை கொண்ட நட்சத்திரத்தை அவளின் குறிப்பேட்டில் வரைந்து கொண்டாள். அதனை கோட்டையின் அமைப்புடன் ஒப்பிட்டு பார்த்தார்கள். அந்த சின்னத்திற்குள் மறைந்திருக்கும் ரகசியம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது. வாவ் காவியா, அமேசிங். இதுதான் இந்த கோட்டையோட மேப்பு. இந்த லைன்ஸ் வழியா நாம போனா இங்க இருக்கிற 6 சுரங்க பாதைகளுக்கும் நாம எந்த ஆபத்தும் இல்லாம போயிட்டு வந்துடலாம். எக்ஸாக்ட்லி அஞ்சலி. அநேகமா இந்த கோட்டைய கட்டுன ராஜா வீரநாராயணன் தான் இந்த நட்சத்திர மேப்ப உருவாக்கி இருக்கணும் என்று மெல்லிய புன்னகையோடு சொன்னாள் காவியா. இருவரும் சுரங்கப்பாதையை நோக்கி நடந்தார்கள். சுவர் அனைத்தும் ஈரமாக இருந்தது. பாசி படர்ந்து இருந்தது. அஞ்சலி கையில் இருக்கும் டார்ச் லைட்டின் ஒளியில் சுவற்றில் இருக்கும் பாசிகள் ஈரப்பதத்தோடு சேர்ந்து மின்னிக் கொண்டிருந்தது. அங்கு பெரும் அமைதி நிலவியது. அந்த அமைதியை குலைக்கும் வகையில் கோட்டையின் மேற்புறத்திலிருந்து சொட்டிய நீரின் சத்தம் இதய துடிப்பு போல் எதிரொலித்தது. இருவரும் முன்னோக்கி சென்றார்கள். ஓரிடத்தில் பாதை நின்றது. குறிப்பேட்டில் உள்ள நட்சத்திர சின்னத்தை பார்த்தார்கள். அந்த சின்னத்தின் அடிப்படையில் 2 பாதைகள் ஒரு புள்ளியில் சங்கமிக்கின்றன. இப்பொழுது காவியாவும் அஞ்சலியும் அந்த 2 பாதைகளும் சங்கமிக்கும் அந்த புள்ளியில் நின்று கொண்டிருந்தார்கள். இதுதான் என்று காவியா கிசுகிசுத்தாள். இருவரும் மெதுவாக கவனமாக உள்ளே நுழைந்தார்கள். நடைபாதை ஒற்றையடி பாதை போல் குறுகலாக இருந்தது. இருவரும் ஒருவர் பின் ஒருவராக நடந்தார்கள். அந்த நடைபாதையில் தூசி அடைபிடித்து அப்பிக்கொண்டு இருந்தது. தூசியின் புகை அவர்களின் நாசியையும் தொண்டையும் அடைக்க ஆரம்பித்தது. இருவருக்கும் இருமலும் தும்மலும் மாற்றி மாற்றி வந்தது. ஓரளவிற்கு நிதானத்திற்கு வந்து இருவரும் முன்னோக்கி நடந்தார்கள். திடீர் என்று அவர்களுக்கு பின்னால் ஏதோ கனமான ஒரு உலோகம் கீழே விழுந்தது போல் சத்தம் கேட்டது. இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. இருவரும் 4 திசைகளிலும் சுற்றி பார்த்தார்கள். பின் டார்ச் லைட்டை வைத்து கீழே தரையில் பார்த்தார்கள். எதுவும் இல்லை. எல்லாம் அப்படியே இருந்தது. ஒரு மாறுதலும் இல்லை. மீண்டும் நிசப்தம் சூழ்ந்தது. அஞ்சலி டார்ச்சை இறுக்க பிடித்து கொண்டு சொன்னாள், நம்மள மறைஞ்சு வாட்ச் பண்ற ஆளு வந்தாச்சு போல என்று மெதுவாக காவியா காதில் கிசுகிசுத்தாள். ரொம்ப நல்லது. தனியா போக ஒரு மாதிரி இருந்துச்சு. துணைக்கு வரட்டும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நாம எந்த தப்பும் செய்யாம சரியான பாதையில போற வரைக்கும் நம்மள யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது என்று காவியா சொன்னதும் அஞ்சலி தம்சப்பை காட்டினாள். பின் இருவரும் முன்னோக்கி நடந்தார்கள். அவர்களின் இதய துடிப்பின் ஓசை அவர்களுக்கே கேட்டது. அந்த பாதை ஓடத்தில் நின்றது. அங்கு ஒரு அறை இருந்தது. அதனை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். அந்த அறையின் மையத்தில் ஒரு உடைந்த கல்பீடம் இருந்தது. அதற்கு மேலே உள்ள சுவரில் மற்றொரு 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் இருந்தது. ஆனால் வெளியில் இருந்ததை விட பெரியதாகவும் ஆழமானதாகவும் தெளிவானதாகவும் இருந்தது. காவியா, இது ரொம்ப டிஃபரண்டா இருக்குல்ல. சென்டர் பாயிண்ட பாரேன், ரொம்ப வினோதமா இருக்குல்ல என்று அஞ்சலி சொன்னதும் தனது விரல்களால் அந்த செதுக்கப்பட்ட நட்சத்திரத்தை காவியா தொட்டு பார்த்தாள். அதன் சென்டர் பாயிண்ட் மிகவும் ஆழமாக பள்ளம் போல் இருந்தது. அதற்குள் தூசி நிரம்பி இருந்தது. தூசியை தனது கைகளால் தட்டிவிட்டாள் காவியா. உள்ளே ஆழத்தில் இருக்கும் கல் மிகவும் மென்மையாக, அதே சமயம் அடிக்கடி அதனை அழுத்தியதால் தேய்ந்து போயும் இருந்தது.
அஞ்சலி, திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த மேப். இதோட அடுத்த கண்டினியூட்டி எங்க இருக்கு என்று சுற்றி பார்த்து கொண்டே கேட்டாள் காவியா. அஞ்சலி பதிலளிப்பதற்குள் திடீர் என்று ஒரு முனகல் சத்தம் இந்த அறைக்கு பின்னாலிருந்து வருவது போல் மிகவும் மென்மையாக அமைதியாக அந்த முனகல் சத்தம் கேட்டது. வார்த்தைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த முனகல் சத்தத்தில் ஒரு வேகம் இருந்தது. கிட்டத்தட்ட கோஷமிடுவது போல் ஒரு பரபரப்பும் அவசரமும் அந்த முனகலில் தெரிந்தது. காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் வியப்போடு பார்த்து கொண்டார்கள். இது எக்கோ இல்ல என்றாள் அஞ்சலி. அந்த முனகல் சத்தம் முன்பை விட அதிகரித்தது. திடீர் என்று நின்றுவிட்டது. கோட்டையின் மேலிருந்து நீர் மட்டும் சொட்டி கொண்டு இருந்தது. அதன் பிறகு அங்கு நிலவிய அமைதிதான் அவர்களை மேலும் பயமுறுத்தியது. காவியா அஞ்சலியை பார்த்து சொன்னாள், அஞ்சலி, இங்க யாரோ இருக்காங்க. அவங்களுக்கு நாம உண்மையை கண்டுபிடிக்கிறதுல விருப்பம் இல்ல என்றாள் காவியா தீர்மானமாக. அப்படின்னா அந்த நபரு இன்னும் நமக்கு நெருக்கமா வந்துட்டாருன்னு சொல்லு என்று அஞ்சலி சொல்லவும் அவள் அருகில் யாரோ நடந்து செல்லவும் சரியாக இருந்தது. வேகமாக டார்ச் லைட்டின் ஒளியை செலுத்தினாள் அஞ்சலி. அங்கு யாருமே இல்லை. காவியாவும் அஞ்சலியும் புரியாமல் ஒருவரை ஒருவர் குழப்பத்தோடு பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி எதேச்சியாக கீழே தரையை பார்த்தாள். அதிர்ச்சியில் அவளுக்கு மெய் சிலிர்த்தது. காவியாவை தொட்டு கீழே தரையை நோக்கி கை காட்டினாள் அஞ்சலி. அவள் சுட்டிக்காட்டிய இடத்தை காவியா பார்த்தாள். அங்கு புதிய கால் தடங்கள் தெரிந்தது. அது அவர்களுடையது அல்ல. உள்ளே ஒரு அறைக்கு சீல் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த கால் தடம் அந்த அறையை நோக்கி செல்வது போல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் கண் இமைக்கும் நொடிக்குள் யாரோ ஒருவர் இந்த பாதையில் நடந்து சென்றிருக்கிறார். அத்தியாயம் 6. கோட்டையின் மர்மமும் அரவிந்த் மேனனும். அந்த கால் தடத்தை பார்த்த அந்த நொடி காவியா மற்றும் அஞ்சலி முகத்தில் ஓர் வியப்பும் மிரட்சியும் ஒரு சேர தோன்றியது. அடுத்த சில நொடிகளில் கற்கள் தானாக நகர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுகும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அஞ்சலி டார்ச் லைட்டின் ஒளியை எல்லா திசைகளிலும் படுமாறு செலுத்தினாள். இருவரும் சுற்றி பார்த்தார்கள். நிழல்கள் நகர்வது தெரிந்தது. ஆனால் முழு உருவத்தையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. காவியாவின் காது அருகே அஞ்சலி சொன்னாள், இந்த கால் தடத்தை பார்க்கும்போது இந்த கோட்டைக்குள்ள யாரோ நிரந்தரமா தங்கியிருக்காங்க அல்லது அடிக்கடி யாரோ இந்த கோட்டைக்குள்ள வந்து போறாங்க. அவங்களுக்கு இந்த கோட்டைய பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஐ திங்க் சித்தார்த்து மாதிரி அவங்களும் இங்க ஆராய்ச்சி பண்ண வந்திருப்பாங்களோ. ஆராய்ச்சி பண்ண வந்தவங்க இங்கேயே ஏன் இருக்காங்க? இன்னுமா ஆராய்ச்சி முடியல? இவ்வளவு பெரிய கோட்டையை ஆராய்ச்சி பண்ண லேட் ஆகும்தான், அதுக்காக இப்படியா என்று அஞ்சலி மெதுவாக கேட்டதும் காவியாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் நிதானித்து கொண்டு சொன்னாள், சித்தார்த்துக்கு முன்னாடியே இங்க ஆராய்ச்சி பண்ண வந்தவங்களா இல்ல நாம வரதுக்கு முன்னாடி இங்க ஆராய்ச்சி பண்ண வந்தவங்களா? இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சா அத வச்சு நாம குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இத பத்தி ஏன் ராகவன் சார் நம்ம கிட்ட சொல்லல? ஒருவேளை அவருக்கு தெரியாம வந்திருந்தா ஓகே, அதுக்கு ஏன் நம்மள பயமுறுத்தணும், நம்மள ஃபாலோ பண்ணணும்? அவங்க இங்க இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு நாம வெளியில சொல்லிட்டா ஓ அப்போ என்று அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்த அஞ்சலியின் வாயை தனது கைகளால் மூடினாள் காவியா. பின் சொன்னாள், கேள்வியா கேட்டு என் உயிரை வாங்காத, வா உள்ள போகலாம் என்று காவியா சொல்லிவிட்டு முன்னால் நடந்தாள். பின்னாலேயே அஞ்சலியும் சென்றாள். இருவரும் அந்த அறையிலிருந்து பக்கத்தில் இருக்கும் பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். பாதை குறுகி ஒற்றையடி பாதை போல் இருந்தது. 2 பேர் சேர்ந்து நடப்பதற்கு போதுமான அகலமில்லாமல் இருந்தது. அதன் உள்ளே இருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தார்கள். உள்ளே செல்ல செல்லத்தான் அது மற்றும் ஒரு சுரங்கப்பாதை என்று அவர்களுக்கு புரிந்தது. அந்த பாதை வளைந்து வளைந்து சென்றது. பல திருப்பங்களுக்கு பிறகு அந்த சுரங்கப்பாதை ஒரு பரந்து விரிந்த அறைக்குள் சென்றது. அஞ்சலியின் கையில் இருந்த டார்ச் லைட்டை வாங்கி காவியா உயர்த்தி பிடித்தாள். அந்த சுவரோட மூலையில பாரு என்று காவியா சொன்னதும் இருவரும் முன்னோக்கி சென்றார்கள். அங்கு மூலையில் கீழே உடைந்த கல் பலகைகளுக்கு பின்னால் பல பொருட்கள் மறைந்திருந்தது. பைகள், கயிறுகள், விளக்குகள், உளி மற்றும் தோண்டும் கருவிகள் என்று பல பொருட்கள் இருந்தன. அதற்கு அருகில் மரப்பெட்டிகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது.
அதில் வெளிநாட்டு அடையாளங்களுடன் கூடிய முத்திரையிடப்பட்டு இருந்தது. அஞ்சலி குனிந்து ஒரு பெட்டியில் மேல் படிந்திருந்த தூசியை துடைத்தாள். அதன் மேல் உள்ள எழுத்துக்கள் காலத்தால் மங்கலாகியிருந்தது. அதனை பார்க்கும் பொழுதே தெரிந்தது அது பழங்காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்ட பொருள் என்று. அதனால் நன்றாக அந்த பெட்டியை துடைத்துவிட்டு அதன் மேல் எழுதியிருக்கும் வரிகளை படித்தாள். This is not archaeology, this is smuggling. இதனை படித்ததும் அவள் விழிகள் வியப்பால் விரிந்தன. காவியாவும் அதனை வாங்கி படித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அங்கு கீழே கிடக்கும் ஒரு பையை எடுத்து காவியா திறந்து பார்த்தாள். உள்ளே பழைய நாணயங்களின் சில பகுதிகள், கல் சிலைகள் மற்றும் உலோக ஆபரணங்கள் இருந்தன. டிராவல் செய்வதற்கு வசதியாக அந்த பொருட்கள் எல்லாம் கவனமாக பேக் செய்யப்பட்டு இருந்தது. இதனை பார்த்ததும் காவியாவும் அஞ்சலியும் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். தன் நிலைக்கு வந்து காவியா பேச வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. நேரம் ஆக ஆக காலடி சத்தம் அந்த அறையில் எதிரொலிக்க ஆரம்பித்தது. யாரோ அந்த அறைக்குள் வருகிறார்கள் என்பதை இருவரும் புரிந்து கொண்டார்கள். உடனே காவியா டார்ச் லைட்டை ஆஃப் செய்தாள். இருவரும் அந்த அறையின் மறைவான இடத்தில் போய் ஒளிந்து கொண்டார்கள். காலடி சத்தம் அதிகமாகிக் கொண்டே போனது. இருவரின் மூச்சு சத்தம் கூட கேட்காத அளவிற்கு மிகவும் அமைதியாக அசையாமல் நின்றார்கள். அப்பொழுது அங்கு ஒரு உருவம் கையில் லாந்தர் விளக்குடன் அறைக்குள் நுழைந்தது. அது அரவிந்த் மேனன். அவரை பார்த்ததும் காவ்யாவிற்கும் அஞ்சலிக்கும் பிரமிப்பு அதிகமானது. அரவிந்த் மேனன் 30 முதல் 35 வயது இருக்கும். நல்ல உயரமான மனிதர். ஸ்பெக்ஸ் அணிந்திருப்பார். எப்போதும் பழைய காகிதங்கள், பூத கண்ணாடி மற்றும் கிராஃபைட் பென்சில்கள் கொண்ட தோள்பையை உடன் வைத்திருப்பார். எளிய காட்டன் குருதா அணிந்திருப்பார். அதன் மேல் கோட் அணிந்திருப்பார். அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் மற்றும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் கூட. கேரளாவில் திருச்சூரில் பிறந்தவர். சிறு வயதில் இருந்தே பழங்காலத்து பொருட்கள் மீது ஈடுபாடு அதிகம். பனை ஓலை, கையெழுத்து பிரதிகள், கல்வெட்டுக்கள் என்று அனைத்தையும் விரும்பி படித்து கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, நாட்டுப்புற கதைகள் மூலம் தொலைந்து மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்டு கொண்டு வந்தார். அவர் டெல்லியில் JNUவில் ஹிஸ்டரி படித்தார். பின்னர் ஆக்ஸ்போர்டில் கல்வெட்டு மற்றும் பண்டைய எழுத்துக்களில் நிபுணத்துவம் பெற்றார். அவருக்கு தென்னிந்திய கோவில்கள், கோட்டைகள் மற்றும் மறைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதனால் அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அமைதியானவர், ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பவர். பல்வேறு தென்னிந்திய கோவில்களில் 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திர சின்னம் பற்றி அவர் ஏற்கனவே ஆய்வு செய்திருந்தார். அதே மாதிரி 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திர சின்னம் மங்களாபுர கோட்டைக்கு உள்ளே செதுக்கப்பட்டிருப்பது அவருக்கு தெரிய வந்தது. அதனால் அதனை பற்றி தெரிந்து கொள்ள கலெக்டர் ராகவனை சந்தித்து பேசினார். ராகவனும் அரவிந்த் மேனனின் திறமையை நம்பினார். அதனால் அனுமதி வழங்கினார். இவர்தான் முதலில் இந்த கோட்டைக்குள் ஆராய்ச்சி செய்வதாக சொல்லி வந்தவர். சில நாட்களில் இவரை பற்றி எந்த செய்தியும் யாருக்கும் கிடைக்கவில்லை. அதனால் இவர் இறந்து விட்டார், விபத்து என்று போலீசார் கேஸை க்ளோஸ் செய்து விட்டார்கள். சில மாதங்களுக்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக பல ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்களை கலெக்டர் ராகவன் அனுப்பி வைத்தார். ஆனால் வழக்கம் போல் யாரை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. எப்பொழுதும் போல் விபத்து என்று கேஸ் க்ளோஸ் ஆனது. அதன் பிறகுதான் சித்தார்த்தை கலெக்டர் ராகவன் இந்த கோட்டைக்கு அனுப்பினார். அவரும் இறந்து போகவே காவியா அஞ்சலியை இந்த மங்களாபுர கோட்டைக்கு அனுப்பி வைத்தார். இறந்து போய்விட்டதாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கும் அரவிந்த் மேனன் உயிரோடு இருப்பதை பார்த்து காவியாவிற்கும் அஞ்சலிக்கும் வியர்த்து கொட்டியது. அவர் லாந்தர் விளக்கை ஒரு பாறையில் வைத்துவிட்டு பெட்டிகளை ஆராயத் தொடங்கினார். ஒவ்வொன்றையும் கவனமாக சரிபார்த்தார். காவியா, அரவிந்த் மேனன் இவர் இன்னும் உயிரோடவா இருக்காரு என்று அஞ்சலி மெதுவாக கேட்டாள். என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. இத்தனை வருஷமா இவர் இங்க என்ன பண்றாரு? காவியா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இது மனுஷன்தானா இல்ல என்று கேட்கும் பொழுதே அவள் குரல் நடுங்கியது. ஏய்,
மனுஷன்தான், பயப்படாத. இவ்வளவு வருஷமா என்ன பண்றாரு? இன்னுமா ஆராய்ச்சி பண்றாரு? இல்ல, வேற ஏதோ இருக்கு. இங்க நிகழ்ந்த பல பேரோட மரணங்களுக்கு பின்னாடி இவர்தான் இருக்காரோ என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அரவிந்த் அவரின் கோட்டில் இருந்து ஒரு சிறிய குப்பியை எடுத்தார். அது ஒரு சிறிய கண்ணாடி பாட்டில். மங்கலான நிற திரவம் அதில் இருந்தது. அதனை பத்திரமாக அவருடைய பொருட்களோடு வைத்து கொண்டார். அஞ்சலியின் புருவம் வில் போல் வளைந்தது. என்னது அது? இது விஷம். இத காத்துல கலந்துட்டு சுரங்க பாதைகளை மூடிட்டா உள்ள இருக்கிறவங்களோட மரணம் இயற்கையான விபத்து மாதிரி ஆயிடும் என்று காவியா சொன்னதும் அஞ்சலியின் காதோரத்தில் வியர்வை வடிந்தது. எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். அங்கு அரவிந்த் பெட்டிகளிலிருந்து ஒரு மடிந்த வரைபடத்தை எடுத்து விரித்தார். புன்னகையுடன் அதனை படித்தார். பின் தனக்குத்தானே மெதுவாக சொல்லிக் கொண்டார். கூடிய சீக்கிரம் அந்த அறை எனக்கே சொந்தமாயிடும். இதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே அனைத்தையும் எடுத்து அவரின் பையில் வைத்து கொண்டார். பின் லாந்தரை எடுத்து கொண்டார். அப்பொழுது அங்கு யாரோ இருப்பது போலவும் ஏதோ அசைவது போலவும் அவருக்கு தோன்றியது. அவர் சடார் என்று திரும்பி பார்த்தார். காவியாவும் அஞ்சலியும் இருளோடு இருளாக உறைந்து நின்றார்கள். அவருடைய கண்கள் அந்த அறையை சுற்றி வட்டமிட்டது. நீண்ட நேரத்திற்கு அமைதி நிலவியது. பிறகு திடீர் என்று ஒரு விரிசல் சத்தம். அஞ்சலியின் கால் பட்டு ஒரு சிறிய கல் நழுவியது. சத்தம் லேசாகத்தான் இருந்தது. ஆனால் அரவிந்திற்கு அதுவே போதுமானது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவரின் முகபாவனை மாறியது. அவருடைய கண்களில் சந்தேகம் மின்னியது. அவர் விளக்கை தூக்கி கொண்டு முன்னோக்கி சென்றார். காவியா அஞ்சலியின் மணிக்கட்டை பிடித்து ஓடு என்று வேகமாக முணுமுணுத்தாள். இருவரும் அங்கு இருக்கும் குறுகிய பாதையில் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களின் காலடி சத்தங்கள் அந்த கோட்டைக்குள் 4 திசைகளிலும் எதிரொலித்தது. அதனை கேட்டு அரவிந்தின் கண்களில் கோபக்கனல் மின்னியது. யாரது? நில்லுங்க என்று கத்தினார். சுரங்கப்பாதையில் வளைந்து வளைந்து காவியாவும் அஞ்சலியும் ஓடினார்கள். அவர்களுக்கு பின்னால் லாந்தர் லைட்டை பிடித்து கொண்டு அரவிந்த் ஓடி வந்தார். இருளில் காவியா அஞ்சலியே அவருக்கு தெரியவில்லை. யாரோ இருவர் ஓடுகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்தது. நேரம் ஆக ஆக அரவிந்த் அவர்களை நெருங்கி வர ஆரம்பித்தார். அஞ்சலிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவரு நம்மள நெருங்கிட்டாரு. கரெக்ட், நட்சத்திர சின்னம் இருக்கிற இடத்துக்கு போ என்று காவியா சொன்னதும் இருவரும் வேகமாக 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் இருக்கும் சுவற்றின் அருகே வந்தார்கள். அதே சமயம் அரவிந்தின் காலடி சத்தம் பலமாக எதிரொலித்தது. அந்த கோட்டையில் உடைந்து விழுந்து கிடந்த கற்கள் எல்லாம் இவர்கள் ஓடும் அதிர்வில் பறந்து தெரித்து மீண்டும் கீழே விழுந்தது. நட்சத்திர சின்னம் உள்ள இடத்தில் சுரங்கப்பாதை 2ஆக பிளந்தது. காவியா அரை வினாடி தயங்கி பின்னர் இடதுபுறம் கை நீட்டினாள். இந்த பக்கம் என்றால் இருவரும் அந்த குறுகிய பாதையில் ஒருவர் பின் ஒருவராக ஓடினார்கள். துரத்தும் சத்தம் இன்னும் நெருங்கி வந்தது. அப்பொழுது திடீர் என்று நிலம் நடுங்கியது. அவர்களுக்கும் அரவிந்திற்கும் இடையில் அந்த கோட்டையின் மேற்கூரை இடிந்து கீழே விழுந்தது. நல்ல வேளையாக யாரு மேலும் விழுகவில்லை. தூசி பரவி புகை மண்டலமானது. அஞ்சலியும் காவியாவும் அங்கிருந்து வேகமாக முன்னோக்கி சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். தூசியினால் அஞ்சலி இரும ஆரம்பித்தாள். பின் சொன்னாள், நல்ல வேளை, அது சரிஞ்சு விழுந்ததால நாம தப்பிச்சோம், இல்லைனா அவ்வளவுதான் என்றாள் அஞ்சலி. ஆனால் காவியா அமைதியாக சிந்தித்து கொண்டே சொன்னாள், இல்ல அஞ்சலி, இந்த கோட்டை சுரங்கப்பாதை எல்லாம் நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். அவரு பல வருஷமா இங்க இருக்காரு. அதனால அவரு நம்மள அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு என்று காவியா சொல்லி முடிக்கவும் அரவிந்தின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. உங்களால முடிகிற வரைக்கும் ஓடுங்க. ஆனா என்ன மீறி அந்த இடத்துக்கு உங்களால போக முடியாது. அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அரவிந்தின் குரல் தூரத்தில் ஆனால் தெளிவாக கேட்டது. காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அஞ்சலி மெல்லிய குரலில் கேட்டாள், புதையலை பத்தி சொல்றார் போல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா ஆமாம் என்று தலையாட்டினாள். பின் இருவரும் அடுத்த அறைக்குள் சென்றார்கள். டார்ச் லைட்டை ஆன் செய்தார்கள். சுவர்களில் 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திர சிற்பங்கள் மினுமினுத்தது. அஞ்சலி கீழே ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தரையில் டார்ச் லைட்டின் ஒளியை செலுத்தினாள். அங்கு மீண்டும் புதிய கால் தடங்களின் தடயம் இருந்தது. அப்படியென்றால் அவர்களுக்கு முன்பே அரவிந்த் அந்த இடத்தை கடந்து சென்று விட்டார் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். அத்தியாயம் 7. தூண்டில். நேரம் ஓடியது.
அந்த அறையில் திடீர் என்று பலத்த காற்று வீசியது. அறையின் சுவர்களில் படிந்திருந்த வெண்ணிற தூசிகள் அனைத்தும் பறக்க ஆரம்பித்தது. தூசி அதிகமாக காவியாவிற்கும் அஞ்சலிக்கும் மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பித்தது. காவியா கைகடிகாரத்தை பார்த்தாள். நேரம் இரவு 8 தாண்டி விட்டது. மெதுவாக அஞ்சலியிடம் சொன்னாள். அஞ்சலி, லேட் ஆயிடுச்சு. நாம இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல. அரவிந்துக்கு இந்த கோட்டையோட மூல முடுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாம இங்கேயே இருந்தோம் அவர்கிட்ட மாட்டிப்போம். அவர்கிட்ட மாட்டிக்கிறோமோ இல்லையோ, இந்த தூசியால மூச்சு முட்டி போய் சேர்ந்துருவோம் என்ற அஞ்சலி சொன்னதும் மெலிதான புன்னகையோடு அவள் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்தாள் காவியா. 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திர சின்னங்களின் வழிகாட்டுதலுடன் சுரங்கப்பாதைகள் வழியாக கவனமாக திரும்பி சென்று கோட்டையின் பிரதான நுழைவு வாயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். மீண்டும் இரும்பு கதவை திறக்கும் பொழுது ஒருவித சத்தத்துடன் தரையில் உரசிக்கொண்டு திறந்தது. கோட்டைக்கு வெளியில் வந்தார்கள். இதமான இரவு நேரத்து தென்றல் காற்று வீசியது. கோட்டைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அவர்கள் காருக்கு அருகில் வேகமாக வந்து சேர்ந்தார்கள். அதன் பின்தான் இருவரும் மூச்சு விட்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு காரில் ஏறினார்கள். காவியா காரை ஓட்ட ஆரம்பித்தாள். அஞ்சலி அவளுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்திருந்தாள். காட்டுப்பாதை வழியாக தனிமையில் அந்த கார் சென்று கொண்டிருந்தது. ஹெட்லைட்டின் வெளிச்சம் இருளான அந்த காட்டுப்பாதையை பிரகாசமாக மாற்றிக்கொண்டிருந்தது. இருவரும் அமைதியாக தீவிர சிந்தனையில் இருந்தார்கள். மங்களாபுர கோட்டை, அதற்குள் இருக்கும் புதையல், இது அனைத்தையும் தாண்டி அரவிந்த் மேனன் உயிரோடு இருப்பதுதான் அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் தங்கும் அறைக்கு திரும்பும் பொழுது நள்ளிரவை தாண்டி இருந்தது. வெளியே மழை தூறிக்கொண்டிருந்தது. காற்றில் திரைச்சீலை ஆடிக்கொண்டு இருந்தது. அவர்களின் மேஜையில் ஃபைல், மேப், சித்தார்த்தின் குறிப்பேடுகள் எல்லாம் இருந்தது. இருவரும் ஆளுக்கொரு நாற்காலியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். இருவரிடமும் கனமான ஆழமான அமைதி நிலவியது. அந்த அறையில் நிரம்பி வழிந்த அமைதியை முதலில் கலைத்தது அஞ்சலிதான். அப்போ அரவிந்த் மேனன் சாகல, உயிரோட தான் இருக்காரு. இத்தனை வருஷமா அவர் இறந்துட்டாருன்னு அரசாங்கமும் மக்களும் நாமளும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த மனுஷன் இன்னும் உயிரோட கோட்டைக்குள்ள இருக்காரு. கரெக்ட். நல்ல விஷயங்கள் நல்லவங்க கைக்கு போனா அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படும். நல்ல விஷயங்கள் கெட்டவங்க கைக்கு போனா என்ன ஆகுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஓகே காவியா, நம்ம கிட்ட கலெக்டர் ராகவன் சார் சொன்னதை வச்சும் இதுவரைக்கும் நாம அந்த கோட்டைக்குள்ள பார்த்ததை வச்சும் அரவிந்த் உயிரோட இருக்கிறத வச்சும் உனக்கு என்ன தோணுது என்று அஞ்சலி கேட்டதும் காவியா தனது நாற்காலியில் சாய்ந்து கைப்பிடியில் விரல்களை தட்டினாள். நீண்ட சிந்தனைக்கு பிறகு சொல்ல ஆரம்பித்தாள். அரவிந்த் தான் இங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ண வந்தவரு. இவருக்கு இந்த மங்களாபுர கோட்டைக்குள்ள புதையல் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த பல கோடி மதிப்புள்ள புதையல்களை அனைத்தும் தனக்கே சொந்தமாகணுன்ற பேராசை அவருக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் இறந்துட்டதா வெளி உலகத்தை நம்ப வச்சுட்டு தலைமறைவா வேறு வேஷத்துல வெளியில இருக்காரு. கோட்டைக்குள்ள அவரோட ஒரிஜினல் கெட்டப்ல இருக்காரு. அதே சமயம் அரசாங்கம் மறுபடியும் இந்த கோட்டைக்குள்ள புதையல் இருக்கிறது உண்மையா, உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியாளர்களை அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இடையில புதையல் வேட்டக்காரங்க சில பேரும் இங்க வந்திருக்காங்க. அவங்க புதையலை கண்டுபிடிச்சிட்டா புதையல் அனைத்தும் அரசாங்கத்துக்கு போயிரும்னு சுரங்க பாதைகளை மூடி காத்துல விஷத்தை கலந்து அவங்க எல்லாரையும் கொன்னுட்டாரு. போலீஸ் விசாரிக்கும் போது இது இயற்கையான விபத்து மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லா கேஸும் விபத்துன்னு க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கோட்டைக்குள்ள யாரு போனாலும் இறந்துருவாங்கன்னு இந்த ஊரையும் அரசாங்கத்தையும் வெற்றிகரமா நம்ப வச்சுட்டாரு அரவிந்த். இனி இந்த கோட்டைக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, புதையல் முழுக்க தன்வசம் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துலதான் நீயும் நானும் இங்க வந்து சேர்ந்திருக்கோம் என்று காவியா சொல்லி முடித்ததும் சுத்தம், அந்த ஆளு நம்மளையும் ஏதாவது மேபி, ஆனா நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவரு நம்மள ஏதாவது பண்ண போறாரு. வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? அவர்தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நாம ராகவன் சார் கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாமா என்று அஞ்சலி சொன்னதும் காவியா இல்லை என்று தலையாட்டினாள். அவர்தான் குற்றவாளின்னு நிரூபிக்க வலுவான ஆதாரம் வேணும். அது இருந்தாதான் நம்மால அவரை குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும். இல்லைன்னா அவரு ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவாரு. கரெக்ட் காவியா. ஆனா அந்த வலுவான ஆதாரத்துக்கு நாம எங்க போறது? நாம தான் உருவாக்கணும். உருவாக்கணுமா? எப்படி? அதாவது அவர் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும். அதான் எப்படி? இப்போ அவருக்கு வேண்டியது என்ன? புதையல்.
அது இருக்கிற இடம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாருல்ல. ஆமா என்று அஞ்சலி சொன்னதும் யாருக்கும் கேட்காதபடி மிகவும் மெல்லிய குரலில் காவியா சொல்ல ஆரம்பித்தாள். இங்கதான் அவரோட வீக் பாயிண்ட் இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள வேறு ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு நாம அவரை நம்ப வைக்கணும். அந்த புதையலையும் எடுக்க அவர் வருவாரு என்று காவியா சொல்லி முடிப்பதற்குள் அங்க நாம இருப்போம். அவரை நாம கையும் களவுமா பிடிப்போம். மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி, சரியா என்று அஞ்சலி கேட்டதும் காவியா மென்மையாக புன்னகைத்தாள். பின் அஞ்சலி கேட்டாள், எல்லாம் ஓகே. இந்த புதையலை எடுத்துக்கிட்டு அவர் இந்நேரம் எஸ்கேப் ஆயிருக்கலாமே, ஏன் இன்னும் இங்கேயே இருக்காரு? 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுல 4 புள்ளிகள் திசைகள். மீதமுள்ள 2 புள்ளிகள் உள்ள இடத்துக்கு போனாதான் புதையல் கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புள்ளிய தான் கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற புதையல பாத்திருக்காரு. மீதமுள்ள ஒரு புள்ளிக்கு போற வழிய இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லா புதையலும் அவருக்கு வேணும். அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம், அவ்வளவு புதையலையும் அவர் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்யணும். அதனாலதான் அவர் இங்கேயே இருக்காரு. ஓ, இதுக்குள்ள நம்மள மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கதைய கதம் கதம் பண்ணிடுறாரு. சரியா? சரிதான். ஆனா நாம புத்திசாலியா மூவ் பண்ணி அவரை பிடிக்கணும் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி தம்ஸ்அப்பை காட்டினாள். மறுநாள் காலை அந்த மங்களாபுர கிராமத்தில் ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. மங்களாபுர கோட்டைக்குள் 2 இடத்தில் புதையல் இருக்கிறது. அதில் ஒரு இடத்தை அரசாங்கம் கண்டுபிடித்து விட்டது என்ற செய்தி காட்டுத்தீ போல் எல்லா இடங்களிலும் பரவியது. குளத்திற்கு தண்ணீர் எடுக்க சென்ற பெண்கள், தேநீர் கடை பெஞ்சுகளில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஆண்கள், வயலில் வேலை செய்யும் ஆட்கள், கடை விதிகள் என்று எல்லா இடத்திலும் இதை பற்றியே பேச்சாக இருந்தது. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மாலை பொழுதில் அரவிந்தின் காதிற்கு எட்டியது. இன்னொரு இடத்தை அரசாங்கமே கண்டுபிடித்து விட்டதா? அப்படியென்றால் அவர்கள் ஆட்களோடு வருவதற்குள் நாம் அங்கு சென்று அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கோட்டையின் சுரங்கப்பாதைகள் வழியாக லாந்தர் விளக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார். கருவிகள், கயர்கள் மற்றும் சிறிய உளிகளால் நிரப்பப்பட்ட ஒரு தோள்பை அவர் தோளில் இருந்தது. அவரின் நடையில் நம்பிக்கையும் உற்சாகமும் தெரிந்தது. கோட்டைக்குள் புதையல் இருக்கும் இடத்தை அரசாங்கம் கண்டுபிடித்ததாக மக்கள் சொன்ன இடத்திற்கு அரவிந்த் மேனன் வந்து சேர்ந்தார். அனைத்தும் எனக்கே, பல வருஷ போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். அப்பொழுது காலடி சத்தத்தின் ஓசை அதிகமாக கேட்டது. திரும்பி பார்த்தார். யாரையும் காணவில்லை. நமது காலடி ஓசைதான் எக்கோவால் ரெட்டிப்பாக கேட்கிறது என்று நினைத்து கொண்டு முன்னோக்கி சென்றார். ஆனால் காவியாவும் அஞ்சலியும் ஏற்கனவே உள்ளே இருளான பகுதியில் மறைந்திருந்தார்கள். அந்த ஆளு வந்துட்டாரு, இன்னைக்கு அவர் கதை முடிஞ்சிருச்சு. அமைதியாரு, அவரை கையும் களவுமா பிடிக்கணும். அவர் பின்னாடி மெதுவா போகலாம் வா என்று காவியா சொன்னதும் இருவரும் அவர் பின்னால் மெதுவாக கவனமாக நடந்து சென்றார்கள். அரவிந்த் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு சுவர் உடைந்திருந்தது. அதன் மேல் ஏறி நின்றார். அவருடைய பையில் இருந்து உளி எடுத்து கடுமையுடன் வேலை செய்தார். சில நிமிடங்களுக்குள் அந்த உடைந்த சுவற்றிற்கு அருகில் ஒரு சின்ன குகை போல் திறந்தது. அங்கு ஒரு புதையல் இருந்தது. நாணயங்கள், உலோக சிலைகள் மற்றும் கற்களில் மறைந்திருந்த நகைகளின் துண்டுகள் என்று எல்லாம் இருந்தது. அவருடைய கண்களில் பேராசை மின்னியது. அதனை வேகமாக எடுத்து அவருடைய பையில் வைத்தார். மிஸ்டர் மேனன், இது உண்மையான புதையல் இல்ல என்று குரல் கேட்டு அரவிந்த் திரும்பி பார்த்தார். அங்கு காவியா நின்று கொண்டிருந்தாள். காவியாவை பார்த்ததும் அரவிந்த் உறைந்து போனார். பயத்தில் அவரின் முகம் வெளிரி போயிருந்தது. நீ யாரு? இங்க என்ன பண்ற என்று அரவிந்த் கேட்டதும் அவர் முகத்தில் டார்ச் லைட்டின் ஒளிப்பட்டது. அஞ்சலி டார்ச் லைட்டோடு வந்தாள். இந்த கோட்டைக்குள் நிகழும் மர்மம் என்ன? இங்க வரவங்க எல்லாம் சாகுறதுக்கு காரணம் இந்த கோட்டையா இல்ல மனுஷனானு பார்க்க வந்தோம் என்று அஞ்சலி சொன்னதை கேட்டு அரவிந்தின் முகத்தில் இருள் சூழ்ந்தது. இருப்பினும் மென்மையாக சொன்னார், நீங்க தேவையில்லாத விஷயத்த தலையிடுறீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த புதையலை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நான். இதெல்லாம் எனக்கே சொந்தம். நான் வியர்வை சிந்தி பகலா உழைச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் என்று அரவிந்த் சொன்னதும் காவியா நிதானமாக தைரியமாக சொன்னாள். வியர்வை சிந்தி பகலா உழைச்சு மட்டும் இல்ல, பல உயிர்களை எடுத்தும் இத கண்டுபிடிச்சிருக்கீங்க. சித்தார்த், அவருக்கு முன்னாடி வந்த பல பேர், இப்படி எல்லாரோட உயிரையும் நீங்க எடுத்திருக்கீங்க என்று காவியா சொன்னதும் அரவிந்த் பதட்டமானார்.
இல்ல, நான் ஏன் அவங்கள கொல்லணும்? ஏன்னா அவங்க எல்லாம் உங்க வழியில குறுக்க வந்தவங்க. எங்க இந்த புதையல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல புதையல் முழுசா உங்களுக்கே வேணும்ன்ற பேராசையில தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க என்று காவியா சொல்ல சொல்ல அரவிந்தின் கண்கள் கோபத்தில் மின்னியது. அவங்க எல்லாருமே பலவீனமானவங்க. இந்த புதையல கண்டுபிடிக்கவோ அடையவோ தகுதி இல்லாத ஆட்கள். ஆனா எனக்கு தான் முழு தகுதியும் இருக்கு. என் கைக்கு தான் புதையல் அடையிற பாக்கியம் இருக்கு என்று அரவிந்த் சொன்னதும் அவர் அருகில் அஞ்சலி வந்தாள். ஒரு சின்ன கரெக்ஷன், உங்க கைக்கு புதையல் அடையிற பாக்கியம் இல்ல, கைவிலங்கு அடையிற பாக்கியம் தான் இருக்கு. ஜெயிலுக்கு போக 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் அரவிந்தின் கோபம் எல்லையை கடந்தது. கையில் இருக்கும் லாந்தர் விளக்கை கீழே தூக்கி எறிந்தார். அது உடைந்து தீப்பொறிகள் பறந்தன. புகை அந்த அறையை சூழ்ந்தது. உங்களால முடிஞ்சா என பிடிங்க என்று கத்திக்கொண்டே அவர் சுரங்கப்பாதைக்குள் ஓட ஆரம்பித்தார். காவியாவும் அஞ்சலியும் அவரை பின்தொடர்ந்து ஓடினார்கள். டார்ச் லைட்டின் ஒளி இரு மருங்கிலும் உள்ள சுவற்றில் பட்டு எதிரொலித்தது. மூவரும் ஒருவர் பின் ஒருவராக அந்த பல ஆண்டு கட்டிடத்தின் சுரங்கப்பாதைக்குள் ஓடியதால் அந்த சுரங்கப்பாதை குலுங்க ஆரம்பித்தது. திடீர் என்று நிலம் நடுங்கியது. அரவிந்திற்கும் இவர்களுக்கும் நடுவில் கூரையிலிருந்து பாறைகள் தளர்ந்து கீழே விழுந்து சுரங்கப்பாதையின் ஒரு பகுதியை மூடியது. அஞ்சலி தடுமாறி விழுகப் போனாள். அவள் கையை பிடித்து பின்னோக்கி இழுத்தாள் காவியா. அங்கே கிளம்பிய புகை மற்றும் தூசி இருவரின் நாசியையும் தொலைத்தது. அஞ்சலி இரும ஆரம்பித்தாள். இதென்ன, பாதெல்லாம் இடிஞ்சு விழுகுது என்று அஞ்சலி கேட்டதும் காவியா சொன்னாள், இந்த கட்டடம் கட்டி பல 100 வருஷம் ஆச்சு. இப்படித்தான் இருக்கும். இப்ப நாம அரவிந்த பிடிச்சே ஆகணும். இப்ப பிடிக்கலைன்னா அப்புறம் எப்பவும் பிடிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே முன்னால் பார்த்தார்கள். திருடிய கலைப்பொருட்களின் பையை பிடித்து கொண்டு அரவிந்த் குறுகலான பாதை வழியாக ஓடிக்கொண்டிருந்தார். அவரை சும்மா விடக்கூடாது, எப்படியும் பிடிக்கணும் என்று அஞ்சலி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை சுற்றி கற்கள் விழுந்தன. கூரை முற்றிலுமாக உள்ளே செல்லும் அபாயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் தான் அரவிந்த் இருக்கிறார். ஆனால் அவரை சுற்றியும் கற்கள் விழுந்தன. மிகவும் சிரமப்பட்டு முன்னேறி சென்று கொண்டிருந்தார் அரவிந்த். இப்பொழுது ஆபத்தில் இருப்பது அரவிந்த் மட்டுமல்ல, காவியாவும் அஞ்சலியும் அவருடன் சேர்ந்து இடிந்து விழுகும் சுரங்கப்பாதைக்குள் மாட்டிக்கொண்டார்கள். அத்தியாயம் 8. மங்களாபுர கோட்டையின் புதையல். நேரம் ஆக ஆக சுரங்கப்பாதை பலமாக நடுங்கியது. கோட்டையின் மேற்கூரையின் விரிசல் பெரிதாகி கொண்டே போனது. அரவிந்த் அந்த புதையல் இருக்கும் பையை இறுக பிடித்து கொண்டு குறுகலான பாதை வழியாக வேகமாக முன்னேறி சென்றார். அவரை பிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு காவியாவும் அஞ்சலியும் டார்ச் லைட்டின் உதவியோடு முன்னேறி சென்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், மொத்த சுரங்கப்பாதையும் இடிஞ்சு கீழே விழுக போகுது என்று கத்தினாள் அஞ்சலி. காவியாவிற்கும் அந்த எண்ணம் தோன்றியது. என்ன செய்யலாம் என்ற குழப்பம் இருந்தாலும் தெளிவாக சொன்னாள், முன்னோக்கி போய்கிட்டே இரு. நட்சத்திர சின்னம் காற்ற வழிய மட்டும் மறந்துடாத. அதை வச்சு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நாம அவரை பிடிச்சிடலாம் என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு அரவிந்த் தடுமாறி கீழே விழுகப் போனார். அவர் கண்களில் தூசி விழுந்து பாதையை மறைத்து விட்டது. அவர் கண்கள் கலங்கியது. தூசியினால் ஏற்பட்ட புகையால் அவர் ஏற்கனவே மூச்சுவிட சிரமப்பட்டார். இதில் புதையலோடு தப்பித்து விட வேண்டும் என்ற பதட்டம் வேறு சேர்ந்து கொண்டது. இப்பொழுது கண்ணில் தூசி விழுந்து விட்டது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தலை சுற்ற ஆரம்பித்தது. இருந்தாலும் காவியா அஞ்சலியை பார்த்து கத்தி சொன்னார், உங்களுக்கு புரியலையா? இது என்னோடது. நான் இதுக்காக பல வருஷமா காத்திருக்கேன் என்று அரவிந்த் கத்தியதும் காவியா சத்தமாக பதில் சொன்னாள், இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பல பேரை கொலை செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை என்று காவியா சொன்னதும் அரவிந்த் பதில் சொல்ல வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் பெரிய கல் அவர் முன் விழுந்து அவர் மேற்கொண்டு தப்பித்து செல்லும் பாதையை தடுத்து விட்டது. அதிர்ச்சியில் அவர் சுவரோடு சுவராக மிரட்சியுடன் நின்று விட்டார். அவரது பையில் இருந்த நாணயங்கள் ஆபரணங்கள் அனைத்தும் தரையில் விழுந்து சிதறியது. அஞ்சலி முன்னோக்கி வந்தாள். டார்ச் லைட்டின் ஒளியை அவர் முகத்தில் செலுத்தினாள். எண்ட் ஆஃப் த ரோடு மிஸ்டர் அரவிந்த் என்றாள். அப்பொழுது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. அஞ்சலி கையில் இருந்த டார்ச் லைட் கைதவறி அவளுக்கு பின்னால் உள்ள இடிந்த சுவரின் குறுக்கே கீழே விழுந்தது.
அப்பொழுது அதனை எடுக்கப் போகும் பொழுதுதான் இன்னும் கீழே விழாமல் உறுதியாக நிற்கும் பக்கத்து சுவற்றை கவனித்தாள் அஞ்சலி. அங்கு 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரம் ஒன்று மிக பெரிய அளவில் செதுக்கப்பட்டு இருந்தது. இதுவரை அவர்கள் பார்த்ததை விட இது மிக பெரியதாக இருந்தது. அதன் மையத்தில் ஒரு சாவித்துளை போன்ற ஒரு மங்கலான பள்ளம் இருந்தது. அதனை பார்த்ததும் மூவரின் கண்களும் அகல விரிந்தன. "This is the final mark" என்றாள் காவ்யா உற்சாகமாக. பின் அவளின் உள்ளங்கையை வைத்து அந்த மையத்தில் அழுத்தினாள். ஆழமான அரைக்கும் சத்தத்துடன் கல் நகர்ந்தது. மெதுவாக சுவர் திறந்தது. அதன் உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட அறை இருந்தது. அவர்கள் மூவரும் பிரமிப்புடன் பார்த்தார்கள். கீழே விழுந்த டார்ச் லைட்டை அஞ்சலி எடுத்துக்கொண்டாள். மூவரும் உள்ளே சென்றார்கள். அங்கு தகதகவென்று மின்னிய தங்க நாணயங்களின் குவியல்கள், பழங்கால ரத்தினங்கள் பதித்த சிலைகள், வெள்ளி பெட்டிகள் மற்றும் பட்டு போர்த்தப்பட்ட சுருள்கள் என்று விலை மதிப்பற்ற பொருட்கள் அங்கே ஏராளமாக இருந்தது. அவை அனைத்தும் பல நூற்றாண்டுகளாக தொடப்படாமல் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ராஜா வீரநாராயணனின் தொலைந்து போன புதையல் இதுதான். ஒரு கணம் மூவரும் அமைதியாக இருந்தார்கள். அனைத்தையும் பார்த்து பிரமித்து போயிருந்தார்கள். அரவிந்தின் பேராசை ஆச்சரியத்தால் முறியடிக்கப்பட்டது போல் சிலை போல் நின்றார். "இதுதான் உண்மையான புதையல்" என்று சொல்லும் பொழுதே அவரின் குரல் நடுங்கியது. அந்த நொடியில் காலடிகள் அவர்களுக்கு பின்னால் எதிரொலித்தன. டார்ச் லைட்டின் ஒளி பிரகாசமாக அந்த அறைக்குள் நுழைந்தது. மாவட்ட கலெக்டர் ராகவன் 2 போலீஸ் அதிகாரிகளுடன் கையில் டார்ச் லைட்டுடன் உள்ளே நுழைந்தார். "பெர்ஃபெக்ட் டைமிங்" என்றாள் அஞ்சலி குறுஞ்சிரிப்புடன். அங்கிருக்கும் புதையலை பார்த்ததும் ராகவன் வியப்படைந்தார். பின் அரவிந்தை பார்த்தார். அவரையும் அவர் கையில் இருந்த பையையும் பார்த்தார். பின் சொன்னார், "மிஸ்டர் மேனன், மங்களாபுர கோட்டையில நடந்த எல்லாத்துக்கும் காரணம் சாபம் இல்ல, நீங்க தான்" என்று ராகவன் சொன்னதும் அரவிந்த் கத்த ஆரம்பித்தார். "இல்ல, நான் எந்த தப்பும் செய்யல, இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம்" என்று பித்து பிடித்தவர் போல் கத்தினார். "இல்லை மிஸ்டர் மேனன், இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நீங்க செஞ்ச எல்லா தப்புக்குமான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சே ஆகணும்" என்றார் ராகவன் உறுதியாக. அரவிந்த் அங்கிருந்து தப்பித்து செல்ல முயன்றார். அவரை தடுத்து நிறுத்தி காவல் அதிகாரிகள் அவரின் கையில் விலங்கு மாட்ட முயற்சித்தார்கள். ஆனால் அவர் விலங்கை மாட்ட விடாமல் போராடினார். இறுதியில் காவல் அதிகாரிகள் அவரின் கையில் விலங்கை மாட்டினார்கள். விஷ குப்பிகள், சிதைக்கப்பட்ட வரைபடங்கள், திருடிய கலைப்பொருட்கள் என்று அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்தார்கள். காவல் அதிகாரிகள் அரவிந்தை அழைத்து சென்றார்கள். காவ்யாவும் அஞ்சலியும் அறையின் வாசலில் நின்று அவர் செல்வதை பார்த்து கொண்டு இருந்தார்கள். பேராசை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துது. இதனால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. உண்மைதான், பொறாம, பேராசை, பொய், இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ண வைக்கும் என்று காவ்யா சொன்னதும் சிறு புன்னகையுடன் ராகவன் அவர்கள் அருகில் வந்தார். "நீங்க 2 பேரும் எனக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க. ராஜாவோட விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. மறைஞ்சு போக இருந்த இந்த மங்களாபுர கோட்டையோட வரலாற்றை திருப்பி மீட்டு கொடுத்திருக்கீங்க" என்று ராகவன் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், "சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்க இங்க வந்ததுல இருந்து ஒரு உருவம் எங்களை ஃபாலோ பண்ணுச்சு. அது யாருன்னு தெரியல. முதல்ல அரவிந்துன்னு நினைச்சோம். ஆனா அவர் இந்த கோட்டைக்குள்ளதான் அதிக நேரம் இருந்திருக்காரு. அப்போ அந்த உருவம் யாருன்னு தெரியல" என்று அஞ்சலி சொன்னதும் ராகவன் சிறு புன்னகையுடன் சொன்னார், "அந்த உருவம் ஒரு ஆண். அவரையும் நாங்க கைது பண்ணிட்டோம். அவரு இந்த ஊரை சேர்ந்தவர் தான். அரவிந்தோட ஃப்ரெண்டு. அவர் சென்னையில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு" என்று ராகவன் சொன்னதும் "வாட்" என்று காவ்யாவும் அஞ்சலியும் ஒருமித்த குரலாக கேட்டார்கள். ராகவன் சொன்னார், "ஆமா, இந்த மங்களாபுர கோட்டைய பத்தி ஆராய்ச்சி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புற வேலைய அரசாங்கம் என்கிட்ட தான் கொடுத்துருக்கு. அதனால நான் யாரையாவது இந்த கோட்டைக்கு அனுப்புறேனான்னு பாக்குறதுக்காக அந்த ஆளு என்ன ஃபாலோ பண்ணிருக்கான். அப்பதான் என் ஆபீஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்ததை கவனிச்சிருக்கான். அவனுக்கு சந்தேகம் வந்ததும் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கான். அவனோட ஃப்ரெண்டு அரவிந்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவனோட வேலை என்னன்னா, இந்த கோட்டைக்குள்ள யாராவது ஆராய்ச்சி பண்ண வந்தா அவங்கள வெளியிலேயே பயமுறுத்தி உள்ள வரவிடாம பண்றது. அதையும் மீறி வந்து ராத்திரியும் இந்த கோட்டைக்குள்ள யாராவது தங்கிட்டா அவங்கள அரவிந்து கொன்னுடுவாரு. புதையல் கிடைச்சதும் 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு டீல் பேசியிருக்காங்க" என்று ராகவன் சொன்னதும் காவ்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவ்யா கேட்டாள்,
அப்போ சித்தார்த்தோட லேப்டாப்பை அசஸ் பண்ணது, இந்த கோட்டைக்குள்ள கல்ல உருட்டி விடுறது, முணுமுணுக்கிறது, மரக்கதவை வேகமா சாத்தி பயமுறுத்துறது, இதுவும் அரவிந்த் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரோட வேலைதானா? ஆமா, சித்தார்த்தோட லேப்டாப்பை அசஸ் பண்ணது அரவிந்த். அடுத்து கோட்டைக்குள்ள உங்க எல்லாரையும் பயமுறுத்துனது இவங்க 2 பேரு தான். ஒருவேளை அதுல பயந்து யாராவது வெளியில போயிட்டா அவங்களுக்கு வசதி தானே, கொலை செய்ய வேண்டியது இல்லைல. அதனாலதான் யாராவது இந்த கோட்டைக்குள்ள வந்தா இந்த மாதிரி பயமுறுத்தி பார்த்திருக்காங்க. அவங்க பயப்படாம துணிஞ்சு வந்தா அப்புறம் அவ்வளவுதான் என்று ராகவன் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். அப்போ நாங்க தான் வந்திருக்கோன்னு அவருக்கு தெரியும்ல சார், அப்புறம் எதுக்கு எங்களை துரத்திக்கிட்டே வந்து யாரு நீங்கன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டாரு? அதுதான் அரவிந்தோட எக்ஸ்ட்ரானரி பிளான். அவருக்கு உங்களை ஏற்கனவே தெரியும், ஆனா அவருக்கு உங்களை தெரியும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நடிச்சிருக்காரு. நீங்களும் இவரு குற்றவாளி இல்ல போல, இவரும் இப்பதான் நம்மள மாதிரி இங்க வந்திருக்காரு போல, புதையலை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நம்மள புதையலை திருட வந்த ஆளுன்னு நினைச்சு புதையல் எனக்கு தான் சொந்தம்னு கத்துறாருன்னு நினைச்சு அவரை நல்லவர்னு நீங்க நம்பிருவீங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா நீங்க தான் எதையும் வேற குணத்துல பாக்குற ஆளாச்சே, அதனால அவரோட பிளான் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகல என்று ராகவன் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். பிறகு காவியா கேட்டாள், சார், இந்த 6 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரத்துல 4 புள்ளிகள் திசைகள். ஒன்னு புதையல் இருக்கிற இடம், இன்னொரு புள்ளியும் புதையல் இருக்கிற இடமா சார்? அதையும் கண்டுபிடிச்சாச்சா? இல்ல காவியா, அது புதையல் இருக்கிற இடம் இல்ல, ஆபத்தான இடம். யாராவது புதையல் எடுக்க வரவங்க, அதாவது திருட வரவங்க வழி மாறி அந்த இடத்துக்கு போயிட்டா அவ்வளவுதான், திரும்பி வரவே முடியாது. அந்த அளவுக்கு ராஜா வீரநாராயணன் இந்த புதையலை பாதுகாப்பா வச்சிருந்திருக்காரு என்று கலெக்டர் ராகவன் சொல்ல சொல்ல அந்த காலத்து கட்டட நுணுக்கங்களை நினைத்து காவியாவும் அஞ்சலியும் வியந்தார்கள். பின் மூவரும் அந்த கோட்டையிலிருந்து வெளியேறினார்கள். ராகவன் சொன்னார், நான் அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோட்டைய பத்தி சொல்லிட்டேன். ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இனி நாங்க பாத்துக்கிறோம். உங்க ஒத்துழைப்புக்கு என் மனமார்ந்த நன்றி என்று சொல்லி ராகவன் கைகூப்பினார். பரவாயில்ல சார், இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு காவியாவும் அஞ்சலியும் ஒன்றாக மங்களாபுர கோட்டையை பார்த்தார்கள். அஞ்சலி அவளின் செல்போனில் அந்த கோட்டையை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். பின் அவர்கள் எடுத்த குறிப்புகள், ஃபைல்ஸ், டேட்டாஸ் என்ற அனைத்தையும் ராகவனிடம் ஒப்படைத்தார்கள். பிறகு காவியாவும் அஞ்சலியும் அவர்களின் காரில் ஏறினார்கள். சென்னை நோக்கி அவர்களின் கார் பயணிக்கத் தொடங்கியது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.